So, welcome to Vedantu channel, pasangla. Yes. Hi, everyone. Okay. So, class lectures listen பண்ண மத்தவங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யா மேம், ஐம் ஹியர் டு லிசன் தி கிளாஸ். ஆமா, நான் வந்துட்டு மேக்ஸ்ல சூப்பர் மார்க் எடுக்கணும். எஸ். யா குட். ஹாய் ரமேஷ் குமார் அண்ட் வாட் அபவுட் அதர்ஸ் பசங்களா? ஹாய் ருத்ரன். யா எஸ். ஹாய் சீக்ரெட் கேர்ள் ஹரியமயம். ரைட். ஓகே, ஒரு 4-5 ஆடியன்ஸ் ஆச்சு இருக்கீங்களா? ஆடியன்ஸ் இல்லாம ஷோ நல்லா இருக்காது பசங்களா? எஸ். யா ஸோ எல்லாருமே கவனிக்கிறவங்க எல்லாருமே ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். எஸ். ஹாய் நியான் வியூ அண்ட் பிளாக்ஸ். சீக்ரெட் கேர்ள். எஸ் எஸ். சூப்பர் குட். யா சுபி லக்ஷ்மி. எஸ். ஜோகேந்தர் இருக்கீங்களா? யா ஸோ எல்லாருமே ஒரு லைக் எமோஜி லைக் பட்டன் ஸ்மாஷ் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் கூடவே ப்ளீஸ் எவ்ரிவன் கிளாஸஸ் நடுவில் அப்பப்போ கேள்வி கேட்டுனா ஆன்சர் பண்ணுங்க. அப்பதான் நீங்களாம் இருக்கீங்கன்னே தெரியும். சரியா? ஸோ ஆடியன்ஸ் இல்லாமல் ஷோ ரன் பண்ண யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஓகேவா பசங்களா? எஸ். ஓகே. see live class timing for YouTube. yes. so யூடியூபுக்கான லைவ் கிளாஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா you will have ஸோ யூ வில் ஹாவ் 2 days கிளாஸஸ் பசங்களா. சரிங்களா? ஸோ இந்த மந்த் ஃபுல்லாக நான் உங்களுக்கு யூடியூப் லெக்சர்ஸுக்கான இதை சொல்லிடுறேன். சரிங்களா? உங்களுக்கு எப்பவுமே எப்படி இருக்க போகுதுன்னா, மண்டே யூ ஆர் கோயிங் டு ஹாவ் யூடியூப் லெக்சர்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் வெனஸ்டே திஸ் டே. சரிங்களா? இந்த 2 நாள் வீக்லி 2 days யூ ஆர் கோயிங் டு ஹாவ் 12th லைவ். சரியா பசங்களா? மேக்ஸுக்கு 2 நாள் லைவ் இருக்க போகுது. அதை மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. for June month we are going to follow this. okay, Monday and Wednesday you are going to have live in 12th standard for max students. சரிடா பசங்களா? ஓகே. ஸோ இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ் பசங்களா. சி தேர்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதை படிக்கும் போதே புரிஞ்சு கிராப் பண்ணி படிச்சிட்டேன்னா எல்லாமே ஈஸி தான். சரிங்களா? எஸ். ஜேஇக்கு மேம், ஜேஇக்கு பார்த்தீங்கன்னா Thursday we are going to have lectures which means weekly 1 day தான். பட் அதில் ஃபுல்லாக கம்ப்ளீட் லெக்சர்ஸையும் முடிக்க போகிறோம். ஒரு சாப்டர் ஆரம்பிச்சு அந்த சாப்டர் அன்னைக்கே முடிக்க போகிறோம். ஸோ ஜேஇக்கு டோன்ட் வரி பசங்களா. எஸ். ஜெனிஃபா ஐம் சேயிங் தி டைமிங் 8:15 to 10:15. ஓகேவா? ஸோ இந்த 8 o'clock மேலே தான் உங்களுக்கு மேக்ஸ் லெக்சர்ஸ் இருக்க போகுது. ஓகேவாடா பசங்களா? எஸ். மேம் 7, 9 and 12th chapter சாட்டர்டே இருக்கு மேம். ப்ளீஸ் ஹெல்ப். ஓகே ரமேஷ், நான் உங்களுக்கு லாஸ்டா ஹெல்ப் பண்றேன். பட் என்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க. ரைட்டா? லாஸ்டா லெக்சர்ஸ் முடியும் போது யூ கேன் ஆஸ்க் மீ. ரைட்டா பசங்களா? ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி ஜேஇ அண்ட் நீட்டுக்கான ஆஃப்லைன் சென்டர்ஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு உங்களுக்கு சும்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் ஸ்லைட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிடா பசங்களா? ஸோ ஃபார் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஹாவ் ஆன் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேஸ். பட் இந்த வீக் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ என்னென்ன சென்டர்ஸ் இருக்கு வித் யர் ஃபோன் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ தட் நீ என்கிட்ட எந்த கொஸ்டின் கேட்க தேவையில்லை. ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஃபோன் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை நீங்கள் என்கொயர் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு புக் விசிட் கொடுத்துருங்க. உங்களுக்கு பக்கத்துல ஏதாவது சென்டர்ஸ் இதுல இருக்கு அப்படின்னா ஒரு விசிட் கொடுத்து அந்த சென்டர்ஸுக்கு போங்க. ஓகே. நீங்க யாரும் ஒரு கொஸ்டின் பண்ணுவீங்க, எந்த இதுக்கும் நார்மலா எல்லா ஆஃப்லைன் சென்டர்ஸ்க்கும் இதுக்கு என்னதான் வித்தியாசம்? எல்லாரும் காசு வாங்குறாங்க, எல்லாரும் படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இல்லாம there are totally different cases. ஏன்னா இங்க உனக்கு கேரண்டீடா உனக்கு ரேங்க் வரும் அப்படின்ற ஒரு கேரண்டியை அவங்க ப்ரூவ் பண்ணி தான் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்க போறாங்க. ஓகேவா? ஸோ கேரண்டி அப்படிங்கிற இந்த ஒரு வேர்டை வச்சு தான் we are doing this. ஓகே. ஸோ நீ நம்பி நீ இதுக்கு வரலாம். ஸோ தட் நீட் அண்ட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைச்சுன்னா யூ கேன் டெஃபினெட்லி ஜாயின் திஸ். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத ஸ்லைட்ஸை தனித்தனியாக காட்டிடுற பசங்களா. ஆர்சிபி கப் வென்றுச்சுல. எஸ், இட் இஸ் அ வெரி குட் நியூஸ். ஸோ ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் லாங் ஆஃப்டர் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ரைட்டா? எஸ் சாந்தி. எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் சாந்தி. நீங்கள் தீமண்டல் பஞ்சஸ் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். சரியாடா பசங்களா? அண்ட் வி ஹாவ் ஜேஇ அண்ட் நீட் டீச்சர்ஸ் நம்மளுக்காக இருக்க போகிறாங்க. மாஸ்டர் டீச்சர்ஸ் இருக்க போகிறாங்க. ஒன்லி 2% டீச்சர்ஸ் செலக்டட். ஓகேவா? 5 ஸ்டேஜஸை தாண்டி தான் அந்த டீச்சர்ஸை செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. தெர் ஆர் சோ மெனி கேண்டிடேட்ஸ். அதில் 5% கலெக்ட் பண்ணி தான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எடுக்க போகிறாங்க. அண்ட் யூ ஹாவ் தனி மென்டர். உனக்குன்னே தனியாக ஒரு டீச்சர், கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு டீச்சர், அது போக உங்களுக்குன்னே தனியா ஒரு டீச்சர். ஸோ த டவுட் செக்ஷன்ஸ் 24/7 உங்களுக்கு சால்வபிளா இருக்க போது.
கூடவே கிளிக்கர்ஸ் கிடைக்க போகுது. சரிங்களா? ஸோ சீட்ஸ் பயங்கரமா ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் ஆல் இந்தியா லெவலில் சீட்ஸ் ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கு. இதில் 90% ஸ்காலர்ஷிப்போட கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு IVST டெஸ்ட் எழுதணும். இது எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு. ரைட்டா பசங்களா? அண்ட் யூ ஆல் நோ தட் வி ஹேவ் தீமினல் பேட்சஸ். இப்போ கூட நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு. யூ கேன் ஜாயின் இட். ஓகேவா? எஸ் சாந்தி மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. யூ கேன் ஜாயின் யூசிங் தி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தீமினல் பேட்ச் ஃபார் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டேட் போர்டு ஆர் NC ரெண்டும் கலந்தது தான் இளமதி. சரியாடா பசங்களா? 11th லைவ் இல்லையா? 11th லைவ் வந்தேன், அப்போ யாருமே வரல. 6 to 7 ஐ ஹாவ் லைவ் ஃபார் 11th ஸ்டாண்டர்ட். பட் நோ ப்ராப்ளம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் பார்க்கலாம். சரியாடா பசங்களா? யூ ஆல்சோ ஹாவ் கிளாஸஸ் ஆன் டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே. சரிங்களா? உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே அண்ட் வெனஸ்டேஸ் யூ ஹாவ் கிளாஸஸ். ரைட்டடா பசங்களா? எஸ். ஸோ டுடே யூ ஹாவ் 11th ஸ்டாண்டர்ட் லைவ். ஒரு லைவ் போச்சு. ஸோ திருப்பி போய் ரீவிசிட் பண்ணுங்க. ஓகேவா பசங்களா? எஸ். ஸோ பிஃபோர் கோயிங் டு திஸ் வி ஆர் கோயிங் டு ரீகால் சம் ஃபேக்டர்ஸ். என்னென்ன ரீகால் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விட்டஸ் ஃபார்முலா பற்றி ரீகால் பண்ண போறோம். ஸோ உங்களோட ஈக்குவேஷன்ஸுக்கான டிகிரி இருக்குல்ல, அந்த டிகிரி பொறுத்து தெர் ஆர் ஃபார்முலாஸ். இப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு எல்லாருமே எனக்கு ஆன்சர் பண்றீங்களா பசங்களா? கேன் வி ஹாவ் லைக் அ குவிஸ்? எஸ். ஸோ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட டிகிரி என்னடா பசங்களா? ஸோ AX square plus BX plus C is equal to 0. இதோட டிகிரி என்ன? எஸ் everyone you can answer in the chat box so that இந்த லைவ் இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா போகும். ரைட்டா பசங்களா? 3.1ல 5 மார்க் இருக்கு. எஸ் அஃப்கோர்ஸ். யா கோகுல் யூ ஹேவ் 5 மார்க்ஸ் இன் 3.1. அதை நான் என்னென்ன வேணா உங்களுக்கு மென்ஷன் பண்றேன். யாடா பசங்களா? ஐ எம் ஆல் வெயிட்டிங் ஃபார் யோர் ஆன்சர். எஸ். ஹலோ ஹாய் எவ்ரிவன். என்ன ஆன்சருக்கானா? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனோட டிகிரி என்ன? எல்லாரும் ஓகே போடுறியே தவிர ஆன்சரை சொல்ல மாட்டியே. ஸோ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் பசங்களா? What is the degree of quadratic equation? No answer. சச்சோ எல்லாரும் பப்ளிக் எழுத போற. எஸ் only Jennifer answer. Good ரா. ரெண்டு so 2 degrees are there. Yes perfect. அப்போ இங்க எத்தனை விட்டஸ் ஃபார்முலா வரப்போகுது? ஸோ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன்னா எத்தனை விட்டஸ் ஃபார்முலா இருக்குன்னா 2 விட்டஸ் ஃபார்முலா தான் மேக் பண்ண முடியும். அந்த 2 விட்டஸ் ஃபார்முலா என்னது? பர்ஃபெக்ட். இத்தனை பேர் ஆன்சர் பண்ணிக்க. சோ குட். அந்த 2 விட்டஸ் ஃபார்முலா ஒன்றும் கிடையாது. ஒன்று வந்து சம் ஆஃப் தி ரூட்ஸ், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ரைட்டா? sum of the roots na minus b by a, product of the roots na c by a. Yes, it is finished. Okay, so next cubic equation. Cubic equation oda degree enna pasangla? What is cubic equation degree? So this is cubic equation, and in the cubic equation oda degree enna? Highest term, right? 3. Yes, good Vasanthi. சரிடா 3. அப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் வரும். 3 ஃபார்முலாஸ் இருக்கு இதுக்கு. சரியா? விட்டஸ் ஃபார்முலா ஃபார் கியூபிக்கு 3 ஃபார்முலாஸ் இருக்கு. ரைட்டடா பசங்களா? எஸ். which means நம்மளுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் வரும், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ் வரும், நெக்ஸ்ட் தான் ப்ராடக்ட் ஆஃப் 2 ரூட்ஸ். ஒன்னே ஒன்று மட்டும் தனித்தனியா எல்லாத்தையும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் 2 பேர்த்தோட காம்பினேஷனை நீங்க ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 3 பேர்த்தோட காம்பினேஷன் ஆல்பா பீட்டா காமா. தட்ஸ் இட். இதோட ஆன்சர், இதோட ஆன்சர், இதோட ஆன்சர். சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்வேஸ் b by a தான். சரியா? ஆனா இதுக்கு இங்க இருக்க பியும் இங்க இருக்க பியும் டோட்டலி டிஃப்ரெண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோ. y மேம் அப்படின்னா இங்க bங்கிறது x ஓட கோஎஃபிஷியன்ட், ஆனா இங்க bங்கிறது x ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். ஸோ டிஃபரன்ஸை தெரிஞ்சுக்கோங்கடா பசங்களா. சரியா? அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் தான் மைனஸ் d by a and this is c by a. ரைட்? எப்பயுமே ஏவால தான் டிவைட் பண்ணுவீங்க. ஓகேவா? விட்டஸ் ஃபார்முலா கொஞ்சமாச்சு ஞாபகம் வந்ததா பசங்களா? ரைட்டா? ஐ ஹோப் ஆல் குட். எஸ். ஓகே, இப்போ क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணுவோமா? இப்போ क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். வாட் இஸ் a question டா? இது ஒரு பிக்கஸ்ட் 5 மார்க். ஐ ஸ்வேர். இந்த 5 மார்க் பார்த்தனா ரொம்ப நமக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும், at the same time கஷ்டமாவும் இருக்கும். சரியா? you should be very careful in this. ஓகேவா? மேம் ஃபர்ஸ்ட் அப்ப நான் என்ன மேம் பார்க்கணும்? ஓகேவா? How to know daily life. First ஐஷா நீங்க subscribe பண்ணிக்கோங்க.
இல்லைன்ற பட்சத்தில் டெய்லி ஸ்கூல் விட்டு வந்த உடனே எல்லா லைவ் செக்ஷன்ஸும் ஷெடியூல் ஆயிருக்கும். நீங்கள் அந்த லைவ் செக்ஷன்ஸை ஷெடியூல் டைமிங்கை பார்த்துக்கலாம். ஓகே, எவ்ரி டைம் யூ வில் கெட் லைவ் ஃப்ரம் 6 after 6க்கு மேலே யூ வில் கெட் லைவ்ஸ். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கும் ஒவ்வொரு டைமிங். சரிடா பசங்களா? அண்ட் 12க்கு எப்பயுமே 8 to 10 தான் டைமிங்னு நினைக்கிறேன். ரைட்? ஓகே பசங்களா? ஸோ பார்க்கலாமாடா? ஃபர்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டிகிரி. ஏன்னா எவ்வளோ ரூட்ஸ் வரும்னு எனக்கு தெரியணும். ஓகேவா? எவ்வளோ டிகிரிடா பசங்களா இருக்கு? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினோட டிகிரி என்ன? வாட் இஸ் தி டிகிரி? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த கொஸ்டினை எப்படி பண்ண போறோம், என்ன பண்ணுன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? இப்போ ஃப்ரேம் ஒர்க் பண்ணணும். ரைட்டா? ஸோ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் ஈக்குவேஷன்? எஸ், பர்ஃபெக்ட். இட் இஸ் 6. குட் கவிதர்ஷினி. கவிதர்ஷினி அண்ட் ஹர்ஷித். சூப்பரா பசங்களா? சோ இதோட டிகிரி 6. அப்போ மொத்தம் 6 ரூட்ஸ். ஓகேவா? என்ன ரூட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க? செக் அவுட் பண்ணி சொல்லுங்களேன். என்ன ரூட்ஸ் நம்மளுக்கு இருக்கு? எவ்வளவு ரூட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரூட்ஸ் ஆர் கிவன்? கொஸ்டின்ல எவ்வளவு ரூட்ஸ் ஆர் கிவன்? அஃப்கோர்ஸ் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா 10th ஷெடியூல் ஆகல. பட் ஷெடியூல் போட்டிருக்கேன். நீ லைக் இட் இஸ் நாட் லைவ் ஆக்சுவலி, ஆனால் ஷெடியூல் போட்டிருக்கு பசங்களா. எஸ், தெர் ஆர் 2 ரூட்ஸ். ஓகேவா? என்னென்ன ரூட்ஸ் கொடுத்துருக்காங்கடா பசங்களா? 2 + i 3 - √2. ரைட்டா? ஆனா நான் சொல்றேன் 2 ரூட்ஸ் இல்ல 4 ரூட்ஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஐ எம் டிபேட்டிங். நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்றேன். தெர் ஆர் நாட் 2 கிடையாது, 4 ரூட்ஸ் கிவன். எப்படின்னு உன்னால சொல்ல முடியுமா? 2 ரூட்ஸ் கிடையாது, there are 4 roots are given. ஓகே, ஏன் மேம் எப்படி சொல்றீங்க அப்படின்னா, பிகாஸ் கொடுத்துருக்க 2 ரூட்ஸை நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு காம்ப்ளெக்ஸ் ரூட், இன்னொன்னு இர்ரேஷனல் ரூட். காம்ப்ளெக்ஸும் சரி இர்ரேஷனலும் சரி பேர்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும். பேர் தான் ரூட்ஸா இருக்கும், ஒன்னு மட்டும் ரூட்ஸா வராது. சரிடா பசங்களா? எப்படி மேம்? லைக் யூ நோ ஆல் எவ்ரி ஒன். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சால்விங்க்கு ஃபார்முலா எல்லாத்துக்கும் தெரியும்ல. x is equal to -b plus or minus square root of b square minus 4ac by 2a. ரைட்டடா பசங்களா? which means பிளஸ் ரூட்ல ஒருத்தங்க வந்திருக்காங்கன்னா மைனஸ் ரூட்லயும் ஒருத்தவங்க வருவாங்க. கரெக்டா? அப்போ இங்க பாருங்க 3 - √2ன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா அப்போ 3 + √2வும் பாசிபிளா இல்லையா? எஸ் ஆர் நோ? அப்ப 3 + √2வும் ஒரு ரூட் தான். அதே மாதிரி தான் 2 + i இருக்குன்னா 2 - i-யும் ஒரு ரூட் தான். இப்ப சொல்லுங்க எவ்வளவு ரூட்ஸ் क्वेश्चनல given? ஓகேவா? total we need 6 roots, but how many roots are given? இப்ப சொல்லுங்க அப்ப எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4 ரூட்ஸா? யாருக்காவது டவுட் இருக்கா அத பத்தி? நோ. எஸ், பர்ஃபெக்ட்டா. சூப்பர் பசங்களா. ஒன்னு 2 + i, இன்னொன்னு 2 - i, 3 - √2 and 3 + √2. So these are the given roots. பக்கா. இது புரிஞ்சிருச்சுனா ரொம்ப சூப்பர். ஓகே, அப்ப இன்னும் எவ்வளவு ரூட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது? 2 ரூட்ஸ். கரெக்டா? இன்னும் எவ்வளவு ரூட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படுது? we need only 2 roots. So இந்த 2 ரூட்ஸ்க்கு நான் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணா என்னோட வேலை முடிஞ்சிருச்சு. ஓகே, ஏன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து நான் ரூட்ஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். ஓகேவா? மீதி இருக்க 2 ரூட்ஸ்க்கு நான் பேர் கொடுத்துக்கிறேன். கேன் ஐ புட் தி நேம்? வாட் இஸ் த நேம் ஐ கேன் புட்? ஆல்பா அண்ட் பீட்டா. அவ்வளவுதான், கதம் முடிஞ்சு போச்சு. சரியா? எஸ் மேம், இதுக்கு மேல என்ன பண்றது? ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னா ஓகே, திருப்பி நான் கொஸ்டின் எடுக்கிறேன். கொஸ்டின்ல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாக்குறேன். ஸோ இட் இஸ் x⁻6 - 13x⁻5 and plus 62x⁻4 and minus 126x⁻³ plus 65x³ sorry x² plus 127x minus 140. I hope, right? சரிடா பசங்களா, இப்போ என்ன இருக்கு? இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கு மேம்? ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட். ரைட்டா? இந்த ஈக்குவேஷன்ல நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஜஸ்ட் we are having coefficients. ரைட்டா? நம்ம கிட்ட இருக்கிறது ஜஸ்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் ரூட்ஸ், அவ்வளவுதான். சோ இப்பவாச்சு உனக்கு கிளிக் ஆகுதா? we have coefficients. ரைட்டா? we have ஓகே, உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்காதீங்களா பசங்களா? நம்ம கிட்ட இருக்கிறது கோஎஃபிஷியன்ட்ஸ் அண்ட் we have roots. சரியா? இவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப் சொல்றது யாரு? விட்டஸ் ஃபார்முலா.
கரெக்டா? கோஎஃபிஷியன்ட்ஸும் அண்ட் ரூட்ஸ் பத்தி பேசுறது தானே விட்டஸ் ஃபார்முலா. am I right? நம்ம ரிவைஸ் பண்ணோம்ல பசங்களா? so we have revised it, right? so இது யாரு? இது எல்லாமே coefficients. இது வேற யாரும் கிடையாது. this is all coefficients. இந்த BA CA DA இது எல்லாமே coefficients. கரெக்டா பசங்களா? எஸ். ஆனா ஈஸியான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுல ஈஸியான ரிலேஷன்ஷிப் சம் ஆஃப் தி ரூட்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸும் தான். ஓகேவா? ரெண்டு பேர் நம்மளுக்கு அடிமைகள் எப்பயுமே சிக்கிறாங்கன்னா தட் இஸ் இட். ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? சம் ஆஃப் தி ரூட்ஸ். சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? இது 6 பவர்ல இருக்கு. நீ விட்டஸ் ஃபார்முலா படிக்கிறதுனாலும் நான் ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், ரைட்டா? சம் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு ஃபார்முலா என்னது? -b/a. இந்த bங்கிறது யாரு? இட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 5 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 6. கரெக்டாடா பசங்களா? am I right? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ரூட் என்னன்னா ரெண்டாவது விஷயம் என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு நீங்க கான்ஸ்டன்ட் தான் டிவைட் பண்ண போறீங்க. கான்ஸ்டன்ட் டேர்மை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 6 ஆல டிவைட் பண்ண போறீங்க. ஆனா என் क्वेश्चन என்னன்னா இது நெகட்டிவா பாசிட்டிவா? ஃபார்முலா நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமா? ஓகே, ஏன்னா அது தெரிஞ்சாதான் ஃபார்முலா கரெக்டா போட முடியும். am I right? அப்ப நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமா? ஓகே, எங்கள் ஸ்கூல் டீச்சர் ஒரு டேக்கு 6 to 7 சம் தான் நடத்துகிறாங்க. இப்படி டெய்லி நடத்தினா ஃபுல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடியுமா மேம்? அஃப்கோர்ஸ் நாட், பட் யூ ஹாவ் டு டூ இட் சம்திங். ரைட்டாடா பசங்களா? எஸ். பாசிட்டிவா? ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஓகே, ஸோ கேன் ஐ கிவ் சம் க்ளூ? ரைட்டடா பசங்களா? மொத்தம் பார்த்தீங்கன்னா ஓகேவா, நான் உனக்கு ஆல்ரெடி லிஸ்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ டிகிரி இருக்கோ அவ்வளோ ஃபார்முலாஸ் இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. அது நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த ஃபார்முலா பாசிட்டிவ், அடுத்த ஃபார்முலா நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ். 6 பேர் வந்துட்டாங்களா? சாரி, 6வது பேர். ஓகேவா? லாஸ்டா இருக்கிறது தானே நம்மளோட ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். am I right? which means product of the roots oda answer formula வந்து positive. okay, please what is done, right? அவ்வளவுதான்டா பசங்களா. சோ இப்போ இந்த ரெண்டை வச்சு கதம் பண்ண போறோம். ஓகேவா? சம் ஆஃப் தி ரூட்ஸ். ஓகே, இப்போ இவங்க 6 பேத்தி ஆட் பண்ணுங்க. 6 பேத்தி ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? சோ 2 plus I 2 minus I 3 minus root 2 3 plus root 2 alpha beta. ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. So sum of roots ஓட ஆன்சர் நம்ம என்னன்னு பார்த்தோம்? 13. just 13, right? எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பசங்களா? ஓகே, எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னடா கிடைக்கும்? see I cancel ஆயிரும். root 2 plus root 2 cancel ஆயிரும். அப்போ 2 plus 2 4 6 plus 3 plus 3 6 plus alpha plus beta is equal to 13. so alpha plus beta is equal to 3. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏடா பசங்களா? இந்த alpha plus beta ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா you can ask me. any doubt in this one? alpha plus beta ல ஏதாவது டவுட் இருக்கா? மேம் டெய்லி கிளாஸ் இருக்கா? டெய்லி கிளாஸ் இல்ல பசங்களா, பட் you have weekly 2 classes in YouTube which is on Monday and Wednesday for this month. okay, no clear, right? okay, ஓகே, நெக்ஸ்ட் என்னடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். மேம் எப்படி 3 வந்துச்சு? ஓகே, சி இது 10 இந்த சைடு போச்சுன்னா -10, 13ல 10 போச்சுன்னா 3. ஓகே, அஃப்கோர்ஸ் நான் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்றேன். சரியாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் என்னது? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். சி ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் நம்ம என்னன்னு பார்த்தோம்? பிளஸ் கான்ஸ்டன்ட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் கான்ஸ்டன்ட்னா -40. ஸோ -40 140. ரைட்டா? ஓகே, you couldn't listen to your questions. ஓகே, நான் பொறுமையா சொல்றேன். சரியாடா பசங்களா? இப்போ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இவங்க எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். ப்ராடக்ட் பண்ணா ஆல்பா பீட்டா அப்படியே இருக்கும். சி இதை ப்ராடக்ட் பண்றதுக்கு நான் உனக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன். சரியா? இவ ரெண்டு பேத்தையும் ப்ராடக்ட் பண்ணு. பேரா இருக்காங்கல்ல அவங்களோட ப்ராடக்ட். ஓகேவா? எஸ். ஸோ ப்ராட்னா இது ஆல்பா பிளஸ் பி, இது ஆல்பா மைனஸ் பி. when will the class end? it will end at 10 o'clock. சரிங்களா? இது a plus b, இது a minus b. சரியாடா பசங்களா? இப்போ இவங்க ரெண்டு பேத்தையும் just subtract it. yeah,
ஓகே, ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணும். சாரி, a plus b a minus b மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? a plus b a minus b. when you multiple you will get a square minus b square. ரைட்டா? மல்டிபிள் பண்றதுக்கு உனக்கு நான் க்ளூ சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா 4 minus i square. ஆமா ரைட் பசங்களா? எஸ். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா 3 square 9 minus 2 root 2 ஸ்கொயர் பண்ணா 2 and alpha beta which is equal to minus 140. Right? So இப்போ இவங்க ரெண்டு பேர்த்த இது வந்து 7 and this is I square oda value minus 1. So 4 5 into 7 into alpha beta is equal to minus 140. So alpha beta is equal to minus 140 by 35 which is minus 4. Okay? Yes. Which is minus 4. சரிடா பசங்களா, இப்போ நம்ம கிட்ட கையில என்னென்ன இருக்குன்னு பாருங்க. நம்ம கிட்ட ஆல்பா பிளஸ் பீட்டாவும் இருக்கு. ரைட்டா? இவங்க ரெண்டு பேத்த வச்சு உங்களால என்ன கண்டுபிடிக்க முடியும் ஆர் என்ன ஃப்ரேம் பண்ண முடியும்? we have ரெண்டு ரூட்ஸோட சம் அண்ட் ரெண்டு ரூட்ஸோட ப்ராடக்ட் நம்ம கிட்ட இருக்கு. ஜஸ்ட் ரெண்டு ரூட்ஸ் தான். ரெண்டு ரூட்ஸோட சம், ரெண்டு ரூட்ஸோட ப்ராடக்ட். இதை வச்சு உன்னால என்ன ஃப்ரேம் பண்ண முடியும்? எஸ், எனி ஒன், ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் திஸ். யா, ரெண்டு ரூட்ஸோட சம், ரெண்டு ரூட்ஸோட ப்ராடக்ட். இதை வச்சு நம்மளால என்னதான் ஃப்ரேம் பண்ண முடியும்? யாராவது ஒருத்தர் சொல்றா will be so the happiest person in the world. ஒருத்தர் கூட இல்லையா? quadratic equation. yes, thank god. yes, கர்ஷினி சூப்பர்டா பசங்க. quadratic equation ஃபார்ம் பண்ணலாம். so x square minus alpha plus beta into x plus alpha beta is equal to 0. கரெக்ட்டா? குட்ரா. so x square minus what is alpha plus beta? it is 3. okay, minus 3x and this is minus 4. so factorization பண்ண வேண்டியதா. minus 4 எப்படி factorize பண்ணுவீங்க? minus 4 into 1 ன்னு எழுதலாம். so that this is minus, this is plus. அப்போ x ஓட values என்னது? what are the x values? இது factor ஓடது தான் ஆப்போசிட்ல தான் ரூட் இருக்கும். அப்போ x ஓட வேல்யூ 4 and minus 1. ஓகே, இப்போ மொத்தம் 6 பேர்த்த கண்டுபிடிச்சாச்சு. யார் அந்த 6 பேர்? எல்லாத்தோட ரூட்ஸ் நீ எழுதுனா போதும். 2 plus i, 2 minus i, 3 minus root 2, 3 plus root 2, 4 and minus 1. 6 பேர். Okay, that's it. This question ends here. சரிடா பசங்களா? That's it. This question ends here. Okay, so we have degree 6 and we have questions rootsல கொடுக்க question என்னென்ன கொடுத்திருக்காங்க. it is not actually கொடுத்திருக்கிறது என்னமோ 2 தான், ஆனா நாம அப்சர்வ் பண்ண வேண்டியது 4 கொடுத்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் ஹிடன் ரூட்ஸ். இந்த ஹிடன் டீடைல்ஸை வச்சு தான் சம்ம நீ கம்ப்ளீட் பண்ண முடியும். ரைட்டாடா பசங்களா? எஸ், so good to see this. okay, next sum போலாமா? so this is the biggest 5 mark in this exercise, right? okay, understand, right? சரி, ஓகே. இப்போ ஒருவேளை இப்போ क्वेश्चनல நம்மளுக்கு ரூட்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க கெஸ் பண்ணி ஒருத்தரை வச்சு இன்னொருத்தரை கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ரைட்டா? இப்போ ஒருவேளை क्वेश्चनல எந்த ரூட்டுமே கிவன் கிடையாது. ஒரு ரூட் கூட நம்மளுக்கு கொடுக்காம சால்வ் மட்டும் கேக்குறாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தரையாச்சு நாம கெஸ் பண்ணணும். ஆமா ரைட்? சோ இந்த கெஸ்ஸிங்க்கு ஒரு தியரம்ஸ் இருக்கு. இந்த கெஸ் பண்றதுக்குனே 2 தியரம்ஸ் இருக்கு. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் தியரம். சரியா? வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் தியரம்? பாலினாமியல் ஈக்குவேஷன் வித் ஈவன் பவர்ஸ் ஒன்லி. ஓகே, ஓகேவா? சோ இது கெஸ்ஸிங் இல்ல, இதை வந்து உனக்கு நான் ஈஸியா சொல்றேன். இது எப்படின்னா ஓகேவா, whenever ஓகே ஐ எம் சேயிங் இந்த 3 விஷயத்தை நீ ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். ஏன்னா 3.5ல இதை நீ அதிகமா யூஸ் பண்ணுவ. சரிடா பசங்களா? இப்போ 3 டேர்ம்ஸ் இருக்கு. ஓகேவா? whenever you have 3 terms, மொத்தம் 3 டேர்ம் தான் இருக்கு அந்த ஈக்குவேஷன்ல. ஆனா அந்த 3 டேர்ம்ல பாத்தீங்கன்னா மிடில் டேர்ம்ல இருக்க ஆளு, ஓகேவா, மிடில் டேர்ம்ல இருக்க ஆளை விட ஃபர்ஸ்ட் டேர்ம் அவனோட டபுள் தி பவரா இருக்கு. ஓகே,
மிடில் டப்பை கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் டபுள் தி பவரா இருக்குன்னா just like a normal factorization you can do it. ஓகேவா? just like a normal factorization you can do it. சரியா? இப்போ நீங்க இதுல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? மேம் கொஸ்டின் நான் பார்க்குறேன், ஜஸ்ட் சால்வ் தான் கொடுத்துருக்காங்க. இஃப் இட் இஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஐ கேன் சால்வ் பை ஃபேக்டரைசேஷன், ஆர் ஏதாவது ரூட்ஸ் கொடுத்துருந்தா நான் சால்வ் பண்ணியிருக்க முடியும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் கிடையாது, ரெசிப்ரோக்கல் கிடையாது. நீ ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தனா இதுல எத்தனை டேர்ம்டா இருக்கு? how many terms are there? Okay, focus and see how many terms are there. அவ்வளவுதான். yes, your name is Madan. yes, hi Madan. okay, பசங்களா ஐ வாஸ் சி நிறைய பேரும் சாட்ல வந்து டிஸ்டர்பா இருக்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் உன் ஃப்ரெண்ட்ஸை வந்து நீ வந்துட்டு கான்சென்ட்ரேட்டரா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம மட்டும் படிச்சா பத்தாது, மற்றவங்களே படிக்க விடணும் அப்படின்ற ஒரு கான்சென்ட்ரேஷன்ல இருக்க அப்படின்னா நீ சாட்ல பயங்கரமா ஆன்சர் பண்ணு. ஸோ தட் சாட்ல யாராவது வந்துட்டு தேவையில்லாததை பேசிக்கிட்டு இருக்கான்னா அவன் பயப்படணும். சி அவன் பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கான், நம்ம பாட்டு ஒரு மெசேஜ் போட நல்லாவா இருக்கும் அப்படின்னு அவனை இன்ஃபீரியரா நீங்க ஃபீல் பண்ண வைக்கணும். ரைட்டாடா பசங்களா? திஸ் இஸ் ஆர் டியூட்டி. ஓகே, கிளாஸ்ல நம்ம வந்து ரைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண தேவையில்லை. இது சாட் தானே, நீ உன்னோட சாட் உன்னோட இஷ்டத்துக்கு ஆன்சர் பண்ணு. ஓகே, எஸ், குட். 4 டேர்மா? டே 3 டேர்ம் தான்டா இருக்கு. சி how many terms are there? There are only 3 terms. See first, okay, see here, this is first term and this is second term and this is 3 term. okay, மொத்தம் எத்தனை terms இருக்கு? 3 terms தான் இருக்கு. சரியா? இந்த 3 termsல மிடில்ல இருக்கிற டேர்மை பாருங்களேன். மிடில்ல இருக்கிற டேர்ம் x ஸ்கொயர். x ஸ்கொயர் கம்பேர் பண்ணும்போது x பவர் 4 அதோட டபுள் பவர். ஸோ இதுக்கு நீ ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். எஸ், அஃப்கோர்ஸ் நிஜோ. ஓகேவா? யா, லேட் டு த கிளாஸ், நோ ப்ராப்ளம் டா. ஓகேங்களா? ஓகே, எழுத தராங்களா? just leave it. okay, so இப்போ என்ன பண்ண போறோம்? the middle term y ன்னு எடுத்துக்கோங்க. so அப்ப x square is equal to y, so that ஏதாவது ஒரு வேரியபிள் y இல்ல வேற எந்த வேரியபிளுக்கு வேணாலும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ x power 4 என்னவா இருக்கும்? y square minus 9y plus 20 is equal to 0. what do you have? listen பண்ணனா உனக்கு தெரியுது என்னது? ஒரு quadratic equation. quadratic equation நம்மளுக்கு சால்வ் பண்ண தெரியும். எப்படி சால்வ் பண்ணுவீங்க? 20 பாத்தீங்கன்னா 5 into 4 ன்னு எழுதலாம், -5 and -4. so what is your y value? it is 5 and 4. ரைட்டா? ஆனா yல ஆன்சர் இருக்க கூடாது. எதுல நீ லைக் சால்வ் அப்படினாலே xல தான் நீங்க ஆன்சர் கொண்டு வரணும். சரியா? அப்போ y நம்ம என்னன்னு எடுத்துக்கிட்டோம்? x ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் is equal to 5 ஒன்னு, x ஸ்கொயர் is equal to 4 ஒன்னு. ரைட்டா? அப்ப x ஓட வேல்யூ என்னது? plus or minus √5. x ஓட வேல்யூ plus or minus 2. ஓகே, அப்ப மொத்தம் இது இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எத்தனை? 4 சொல்யூஷன். பிளஸ் √5 மைனஸ் √5 பிளஸ் 2 மைனஸ் 2ன்னு 4 பேர் இருக்காங்க. சரிடா பசங்களா? எஸ். how many solutions are there? there are 4 solutions. got it? yeah, good everyone, so good to see. okay, சரி, இப்போ வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சா? கொஸ்டின்ல ரூட்டே கொடுக்கல அப்படின்னா, ஒருவேளை கொஸ்டின்ல 3 டேர்ம் தான் இருக்குன்னா நீங்க இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் போலவே ஃபேக்டரைசேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ நான் சொன்ன தியரம்ஸ், அந்த தியரம்ஸ் இங்க வந்துருச்சு. ஓகேவா? இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும்டா பசங்களா, இமேஜினரி ரூட்ஸ் இருக்கும், நிச்சயமா இருக்கும். சரியா? எஸ். இப்போ பாருங்களேன், ஸோ நான் சொன்ன 2 தியரம். ஓகேவா? இப்படியும் இல்ல. ஓகேவா? நான் கொஸ்டின் கேட்கிறேன் பாரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஏதாவது ரூட்டுக்கான ஹிண்ட், ஓகேவா, ரூட்ஸுக்கான ஹிண்ட் கொடுத்துருக்கிறது ஃபர்ஸ்ட் மாடல். ஓகே, செகண்ட் மாடல் என்னன்னா இந்த மாதிரி 3 டேர்ம்ஸ் தான் இருக்கு, 3 டேர்ம்ஸ் தான் இருக்கு, இல்லைன்னா அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா உன்னால மாற்ற முடிகிற மாதிரி ஒரு ஈக்குவேஷனா தான் இருக்கு அப்படின்னா தட் இஸ் செகண்ட் டைப். ஓகேவா? இப்போ தேர்ட் டைப் என்னன்னா இது ரெண்டுமே கிடையாது. ஓகேவா? கொஸ்டின்ல ஹிண்டும் கொடுக்க மாட்டான், அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா கூட உன்னால மாற்ற முடியாது. அப்ப என்ன மேம் பண்றதுன்னா யூ ஹாவ் டு கெஸ் இட். ஓகேவா? இவன் தான் அவனோட ரூட்டா இருக்க முடியும், இவன் தான் அவனோட ரூட்டா இருக்க முடியும், நாம கெஸ் பண்ண போறோம். இதுக்கு நம்மளுக்கு யாரோட சப்போர்ட் வேணும்னா ஒரு 2 தியரம் ஸ்டேட்மெண்டோட சப்போர்ட் வேணும். சரியா? 2 தியரம் ஸ்டேட்மெண்ட், இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் தியரம் ஸ்டேட்மெண்ட் என்னது? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ், எல்லா கோஎஃபிஷியன்ட்ஸையும் ஆட் பண்ணா 0 வரணும். ஓகேவா? திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் தியரம். அப்படி 0 வந்துருச்சு அப்படின்னா வித்தவுட் எனி ப்ரூஃப் யூ கேன் புட் 1 இஸ் அ ரூட். வித்தவுட் எனி ப்ரூஃப், ப்ரூஃப் தேவையில்லை, அந்த ஈக்குவேஷனுக்கு 1 ரூட்டா தான் இருக்கும். சரிடா பசங்களா? பார்க்கலாமா? எஸ்.
மக்களே இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த क्वेश्चनல ஏதாவது ரூட் பத்தி கொடுத்திருக்காங்களா? எனி ரூட்டுக்கான ஹிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கா? of course division algorithm யூஸ் பண்ணலாம். பட் ஆனா யாரை வச்சு டிவைட் பண்ணுவீங்க? உங்களுக்கு யாராவது ஒரு ரூட் தெரிஞ்சா கூட தானே டிவைட் பண்ண முடியும். எஸ் கவி, டிவைட் பண்றதுக்கு கூட யாராவது ஒரு ஃபேக்டர் உங்களுக்கு தேவைப்படும் இல்ல? எஸ் நோ கொடுக்கல. சரி ஓகே, நான் இதோட பிடிஎஃப் அட்டாச் பண்றேன் பசங்களா. ஓகே, வாட் அபவுட் திஸ்? அப்போ நான் தியரம் ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணி பார்க்கறேன். எல்லாத்தோட கோஎஃபிஷியன்ட், இதோட கோஎஃபிஷியன்ட் 1, இதோட கோஎஃபிஷியன்ட் -3, இதோட கோஎஃபிஷியன்ட் -33, இவங்களோட கோஎஃபிஷியன்ட் +35. இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா I am getting 0, which means sum of all coefficients is 0 for this equation. அப்போ 1 is a root. அப்ப இந்த மாதிரி டைப் கேட்டகரியில உள்ள ஈக்குவேஷனுக்கு 1 ரூட். ஓகேவா? ஒரு ரூட்டை நீ ஈஸியா கண்டுபிடிச்சிட்டனா மத்த ரெண்டு பேரும் அட்டர் ஈஸி. சரியா? அட்டர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். என்ன பண்ணலாம்? எய்தர் யூ கேன் யூஸ் சிந்தட்டிக் டிவிஷன் ஆர் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை நீ அப்டைன் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுவீங்க? சேம், இங்க மொத்தம் 3 ரூட்ஸ் இருக்கு, ஆல்பா, பீட்டா, காமா. அதுல ஒருத்தர் 1ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? 3 ரூட்ஸ்ல ஒருத்தர் 1, இப்ப மீதி 2 பேரு ஆல்பா, பீட்டா. ஓகேவா? சேம் sum of the roots, product of the roots யூஸ் பண்ணா போதும். சரியா? sum of the roots formula என்ன பசங்களா? -b/a, which means minus of minus plus 3/1. x minus 1 is a factor. Yes, so 3. சரிடா பசங்களா? அப்போ alpha plus beta plus 1. okay, alpha plus beta plus 1 equal to 3 பேத்தி ஆட் பண்ணா 3. அப்ப alpha beta என்னது? 2. ரைட்டா? நெக்ஸ்ட் என்னது? ப்ராடக்ட். சிந்தட்டிக்கும் யூஸ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் சிந்தட்டிக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். பட் இந்த நீங்க ஏன்னா எந்த சமுக்கு சிந்தட்டிக் யூஸ் பண்ணும், எந்த சமுக்கு சிந்தட்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய பேருக்கு ஐடியாவே இல்லை. ஸோ அதனால இந்த சாப்டர் ஃபுல்லாவுமே நீங்க சம் அண்ட் ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சரியா? ஸோ வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஈக்குவேஷன் பசங்களா? c/a, சாரி -d/a. ஸோ -d-னா என்னடா பசங்களா? -35. ப்ராடக்ட்னா ஆல்பா பீட்டா இன்டூ 1. 1 c/a கிடையாது, தப்பு பண்றீங்க. இது கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் பசங்களா. கியூபிக் ஈக்குவேஷன்னா ப்ராடக்ட் வந்து என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட் டிவைடட் பை திஸ் ஒன். ஓகே, ஸோ விச் இஸ் -35. அப்போ ஆல்பா பீட்டா இஸ் ஈக்குவல் டு -35. அவ்வளோதான். நம்ம கிட்ட ஆல்பா பிளஸ் பீட்டா இருக்கு, ஆல்பா பீட்டா இருக்கு. என்ன ஃப்ரேம் பண்ணலாம்? யூ கேன் ஃப்ரேம் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். So x square minus 2x minus 35 is equal to 0. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இவங்க ஃபேக்டரைசேஷன் பண்ணுங்க. -35 7 into 5 எழுதலாம், minus plus 2, which means x is equal to 7, -5. ஓகேவா? அப்போ மொத்தம் எத்தனை பேர் பசங்களா? 7 -5 and 1. மொத்தம் 3 ரூட்ஸ். How many roots? There are 3 roots, 1, 7 and -5. ஈஸியா இருக்கா? எஸ். ஸோ தெர் ஆர் 3 ரூட்ஸ். கியூபிக்கு 3 ரூட்ஸ் வரும், 3 ரூட்ஸும் வந்துருச்சு. சரிடா பசங்க? அப்போ ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். கியூபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் நீ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டா போதும், மீதி 2 பேர்த்த ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? எஸ். 3.1 விட எல்லாமே ஈஸியா இருக்கா? எஸ், அது அப்படிதான் இருக்கு. ஓகேவா? இன்னொரு விஷயம் மேம், ஒருவேளை கொடுத்திருக்க क्वेश्चनல சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0வா ஆகல, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஓகேவா? 0வா இருக்கறனால 1ன்னு போட்டீங்க. அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அப்ப செகண்ட் தியரம் அப்ளிகபிளான்னு செக் பண்றோம். செகண்ட் தியரம் என்ன மேம்னு கேட்டீங்கன்னா, ஆட் பவர் இருக்க மாதிரி இருக்க கோஎஃபிஷியன்ட்ஸ், ஆட் பவர்ஸ் மட்டும் இருக்கிறதோட கோஎஃபிஷியன்ட் அவங்களோட சம், அண்ட் ஈவன் பவரா இருக்குல்ல அவங்களோட கோஎஃபிஷியன்ட் அவங்களோட சம், 2 பேத்தையும் ஓகேவா, 2 பேத்தையும் ஈக்குவல், அவங்க 2 பேர்த்தோட சம் தனித்தனியா ஈக்குவல்னு வந்துச்சுன்னா -1 is a root. எஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு -1 is a root. சரிடா பசங்களா? ஸோ தென் -1 will be your root. ஓகே. ஸோ இந்த கேட்டகரிக்கு ஃபர்ஸ்ட் ஆனால் என்னன்னு செக் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாரு ஃபர்ஸ்ட் ஒரு டைம். ஓகேவா? நீங்க பார்த்த உடனே இதுக்கு இந்த தீரமா நம்மளுக்கு தெரியாது. we have to check it. ஓகே. ஸோ அப்போ இதுக்கு தீரம் செக் பண்ணி பார்க்குறேன். 2 + 11 -9 -8 எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கடா.
ஓகேவா? எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா பண்ணிப்பாரு, அப்பதான் உனக்கு தெரியும். So see this, it is 13 and this is 27. So 13 ல 27 எப்படி போனாலும் சரி இது 0 இல்ல. ஓகேவா? அதுல I am damn sure. So you can't say 1 is a root. ஓகேவா? இப்போ odd powers. So this is for your turn now. ஓகேவா? இதுல odd powers யாரு? எந்தெந்த டேர்ம்ல எல்லாம் odd power இருக்கு? Or which term that you denote is an odd power? மொத்தம் எத்தனை டேர்ம்? 4 டேர்ம்ஸ் இருக்கு. சரியா? மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ்? 4 டேர்ம்ஸ் இருக்கு. இந்த 4 பேத்துல யார் யார odd powers அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்கடா பசங்களா? ஓகேவா? who are odd powers? I am asking for odd powers. odd powersலாம் யாரு? yes, x cube and x1. perfect. so x cube x1 தான் yes. good ரா பசங்களா? 11 and 9 கிடையாது, தப்பு பண்றீங்க. see, x cube x term தான் odd powers. ஏன்னா அதோட பவர் பாருங்க, இது வந்து 3, இது வந்து 1. so they are the odd numbers. அப்ப அவங்களோட கோஎஃபிஷியன்ட், அவங்களோட கோஎஃபிஷியன்ட் யாரு? 2 and -9. 2 and -9 ஆட் பண்ணீங்கன்னா you will get -7. yes ஆ? okay. what are the even powers? அப்ப even powers யாரு? அப்ப even powers யார் பசங்களா? when you are talking about even powers, அப்ப even powers மீதி இருக்க ரெண்டு பேர் odd எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னா மீதி இருக்கிறது எல்லாமே even. சரியா? 11 and -18. good. 11 and -18 which is -7. ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கா? அவங்களோட சம்மும் இவங்களோட சம்மும் ஈக்குவலா இருக்கா? இப்படி odd powers and even powers ஓட சம் ஈக்குவலா இருக்குன்ற பட்சத்துல -1 is a root of this polynomial. அப்ப இந்த cubic polynomialக்கு -1 ஒரு root. okay? yes. so again எப்பயும் போல sum of the roots யூஸ் பண்ணலாமா? what is the cubic equation you have? 2x cube plus 11x minus 9x minus 18 is equal to 0. correct பசங்களா? so what is the sum of the roots formula? sum of the roots is equal to minus b by a, that is minus 11 by 2, which is equal to alpha plus beta plus minus 1. so இந்த -1 இங்க போயிடுச்சு அப்படின்னா +1. so இதுல plus ஆச்சு அப்படின்னா -9 by 2. okay வாடா பசங்களா? yes, when you take LCM, so -11 by 2 plus 1, it will be -9 by 2. right டா? LCM எடுத்து பாருங்க. சரியா பசங்களா? yes, of course 12 chaptersம் கவர் பண்ணி தான் ஆகணும். அது போக 11th நீங்க கவர் பண்ணணும். சரியா கவின்? so -11 by 2 plus 1 ரா. so when you do it, you will get -9 by 2 as your answer. okay, what about product of the roots டா பசங்களா? of course Kavin, I have already answered, you have to cover it. சரியா? product of the roots என்னவா இருக்கும்? -d by a. இப்போ ஆல்ரெடி மைனஸ்ல தான் இருக்கு. so 18 by 2 which is 9. okay? okay, yes. so அப்ப என்னடா பசங்களா? 9. அப்போ alpha beta -1 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா 9. அப்ப alpha beta ஓட வேல்யூ -9. so you can form a quadratic equation. what is the quadratic equation? x square minus sum of the roots. what is the sum of the roots we have? -9 by 2 into x minus product of the roots, which is equal to 0. okay, when you take LCM 2 ஆல LCM எடுத்தீங்கன்னா 2x square plus 9x minus 18 by 2 is equal to 0, which means 2x square plus 9x minus 18 is equal to 0. சரியா? yes. இப்போ நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன். சரி, நான் தான ஃபேக்டரைசேஷன் பண்ணி காமிச்சேன். அப்ப இந்த क्वेश्चனுக்கு ஃபேக்டரைஸ் பண்ணி நீங்க ஆன்சர் சொல்லுங்க. so what will be the x value? அப்ப இதோட x values என்ன? what will be the x value? you will have it. yes. hi பசங்களா? yeah. so just factorize it. I will give just 2 minutes. ஏன்னா 12th standard வந்துட்டோம். factorization டக்குன்னு பண்ணணும்ல? okay, for JEE ma'am. of course Kavi, நான் எடுப்பேன்டா. நாளைக்கு you have JEE classes, but in the morning section அந்த ஒரு கிளாஸ்லயே ஃபுல் சாப்டர் கம்ப்ளீட் பண்ற மாதிரி, so that வார ஒரு கிளாஸ் வரும், வார ஒரு சாப்டர்ஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரிடா பசங்களா? எஸ். -6 and 3 by 2 wrong.
Vasanthi, wrong. சரியா? Minus 6 and 3/2. Yes, it is right. Okay. Yeah, it is correct. Correct. சரியா? No கோகுல், நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. No. Okay, the factorization பண்ணீங்கன்னா you will get minus 36. 36 எப்படி எழுதுவீங்கன்னா 12 into 3 ன்னு எழுதுவீங்க. Obviously you will get minus. But எல்லாரும் ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்க. xக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. xக்கு கோஎஃபிஷியன்ட் இருக்கு அப்படின்னா you should divide by 2. மறந்துட்டீங்களா? So factorizationல whenever you have coefficient you should divide by it. So இப்போது வந்து 1 time and this is 6 times. So what is the answer? What is the answer you get? x is equal to minus 6 comma 3/2. இந்த மிஸ்டேக்கை நிறைய பேர் பண்ணுவோம். லிட்ரலி நிறைய பேர் பண்ணுவோம். ஓகேவா? எஸ் கோகுல், நானுமே சம்டைம்ஸ் பண்ணுவேன். அதனால தான் சொல்றேன், இது நம்மளுக்கு ஞாபகம் வராது. நிறைய டைம்ல ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணிட்டோமா, முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்ல வந்துடுவோம். பட் இட் இஸ் நாட் லைக் தட். யூ ஷுட் கம்ப்ளீட் வெரி குயிக். ஓகேவா? எஸ் சுபி, அவங்கள விடுப்பா, நம்ம வேலையை பார்க்கலாம். ரைட்டா? காட்? Yeah, good ரா பசங்களா. So what is the answer? 6 and minus 3/2. Yes. Career guidance க்கு எதுக்குடா கிளாஸ்? ஓகே வாடா பசங்களா? எஸ் எவ்ரிவன், புரிஞ்சுதா? ஒரு ரூட் ஒருத்தரை பிடிச்சிட்டு இப்படி பின்னாடியே ஓடிடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். ஓகேவா? Yes. So can we go for this sum? Yes. Whenever you're checking for obtain the condition. Okay va? என்ன கேட்டிருக்காங்க? Obtain the condition. So they are saying just find the condition. Condition பிடிச்சு எனக்கு சொன்னா போதும். Okay va? ஃபாஸ்டா போங்களா? நிறைய பேர் இப்பதான் படிக்கிறாங்க நிஜோ. ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். ரைட்டா? நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, ரிவைஸ் பண்ண வந்திருக்கீங்க. ரைட்டா? ஸோ see this is one cubic equation. ஸோ இந்த cubic equation வந்து கண்டிஷனை நம்ம கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா நீங்க விட்டஸ் ஃபார்முலா வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். சரியாடா பசங்களா? see cubic equation how many roots are there? How many roots are there பசங்களா? yes, how many roots are there for cubic equation? எல்லாருமே டக்குனு யாராவது ஒருத்தங்க chat boxல ஆன்சர் பண்ணா கூட I will go for the next question. Yeah, how many cubic equation or how many roots are there? 6 ah? 3. Yeah, it is 3. கரெக்ட்டா? 3 roots இருக்கு. அது யாருன்னு வச்சுக்கலாம்? ஆல்பா, பீட்டா, காமா. இப்படி வச்சுக்கலாமா? இல்ல they are in AP. 3 roots AP ல இருக்கு. 3 பேர் AP ல இருக்காங்கன்னா அந்த ரூட்ஸை நீங்க எப்படி வச்சுக்கணும்? எப்படி வச்சுக்க முடியும்? 3 ரூட்ஸ் ஏபியில் இருக்காங்கன்னா ஆல்பா, பீட்டா, காமான்னு எடுக்கலாமா? ஆர் how will you take it பசங்களா? அவங்கள நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னா 3 consecutive terms in AP, that is A minus D, A plus D. இவங்க 3 பேர் தான் உன்னோட ரூட்ஸ். ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னா ஏபியில் இருக்கு. ஸோ அவனோட அப்சர்வேஷன் ஃபார்முலாவை நீ யூஸ் பண்ண போற. ஓகேவா? மற்றபடி எல்லாம் சேம் தான். ஒரு கியூபிக் ஈக்குவேஷனுக்கு சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா என்னது? மைனஸ் பி பை ஏ. ஸோ வாட் இஸ் யர் பி? இட் இஸ் மைனஸ் பி பை 1, தட் இஸ் மைனஸ் பி. எஸ், யார் யார் ஆட் பண்ணும் போது இவங்க 3 பேர்த்தையும் ஆட் பண்ணா ஏ மைனஸ் டி பிளஸ் ஏ பிளஸ் டி எல்லாத்தையும் ஆட் பண்ணா மைனஸ் பி, which means 3a is equal to minus p, a is equal to minus p by 3. இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? your a value is minus p by 3. Yes everyone? இது கரெக்டாடா பசங்களா? யா, நாளைக்கு ஜேஇ கிளாஸஸ் இருக்கு. யா, ரைட்டா? a is equal to minus p by 3. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இப்போ நீங்க என்ன நினைக்கலாம்னா மேம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்க்கு போகலாம். கரெக்டான பசங்களா? 3 பேர் ரைட்டு. இப்போ இங்கே எல்லாத்தையும் ஆட் பண்ண போது டி கேன்சல் ஆயிரும்ல. சி, இவங்க கேன்சல் ஆயிருவாங்க. 3 ஏஸ் இருக்கு. 3 ஏஸ் ஆட் பண்ணா 3a. ஓகே, சோ இப்போ நீ செக் பண்ண வேண்டியதுடா மேம் அடுத்த 2 ஃபார்முலா இருக்கு, அந்த 2 ஃபார்முலாஸ்க்கு போலாமா? இல்ல, நீ நல்லா க்ளோஸ் அப்ல கவனிச்ச அப்படின்னா a is a root. ஏங்கிறது தனியா ஒரு ரூட். தனியா ஒரு ரூட். ரூட்டோட டெஃபினிஷனை திருப்பி சொல்றேன். வாட் இஸ் ரூட் டெஃபினிஷன் மீன்ஸ்? ரூட்டோட டெஃபினிஷன் என்னது? which means zeros of polynomial. ரூட்னா யாரு? just zeros of a polynomial. அதாவது பாலினாமியல் கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல எக்ஸுக்கு பதிலா அந்த ரூட்டை சப்ஸ்டியூட் பண்ணா 0ன்னு ஆன்சர் வரும். அவ்வளவுதான். சோ அதை நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஏன்னா ஏங்கிறது ஒரு ரூட். இட் இஸ் a root. ஒரு ரூட்டோட வேல்யூவே நீ கண்டுபிடிச்சிட்ட. அப்ப ஸ்ட்ரெயிட்டா நீ அதை சப்ஸ்டியூட் பண்ணு. சரியா? இப்போ மைனஸ் பி பை 3 இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகே,
So what is the equation? X cube plus px plus qx, qx இல்ல, qx plus r is equal to 0. So you can substitute it here. Yes, so substitute பண்ணுங்க. A value substitute பண்ணலாம். Minus p by 3 the whole cube plus p into minus p by 3 the whole square plus q into minus p by 3 plus r is equal to 0. சரிடா பசங்களா, which means minus p cube by 27 plus p cube by 9 minus p cube by 3 plus r is equal to 0. Okay, இப்போ என்ன பண்ண போறோம்? once more. நான் ஒண்ணுமே பண்ணல. see, இந்த xக்கு பதிலா you can substitute a's value. ஓகேவா? ஏன்னா aங்கிறது ஒரு ரூட். a is a root. a ஓட வேல்யூ minus p by 3. அப்ப xக்கு பதிலா minus p by 3 நீங்க substitute பண்ணலாம். so x இருக்க வேண்டிய இடத்துல எல்லாத்துலயுமே you can substitute p by 3. so now you have to put LCM. LCM பார்த்தீங்கன்னா 27 தான் LCM. 27 is your LCM. so 27 3 காமனா எடுக்க முடியாது. 3 காமனா எடுக்க முடியாது. ஏன் கோகுல் எடுக்க முடியாது? ஏன்னா எல்லாத்துக்குமே தனித்தனி பவர் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கு. ஆல்பான்னு எடுக்கலாமா மேம்? ஆல்பான்னு எடுத்துக்க வேண்டாம்டா பசங்களா. ஆல்பான்னு எடுத்துக்கிட்டேன்னா சால்வ் பண்ண முடியாது. யூ கான் கெட் இட். மூணுமே டிஃப்ரெண்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான். சரியா? எஸ். ஸோ இதை வந்து இன்டூ 3 பண்ணும், இவங்களையும் இன்டூ 3 பண்ணும். ஓகே, 1 செகண்ட். LCMக்கு சொல்றேன். LCM 27. so into 3 இவங்கள into 9 இவங்கள into 27 into 27. so LCM I'm saying guys, so what is it? Minus p cube plus 3p cube minus 9p cube plus 27r is equal to 0. சரிடா, இது இந்த சைடு போனா cross multiple becomes 0, which means 2p cube minus 9p cube plus 27r is equal to 0, which means 2p cube plus 27r equal to 9p cube. Hence we find the condition. Condition தானே? கண்டிஷனை நீ கொண்டு வந்து நிறுத்த போற. கண்டிஷன்னா என்னன்னா அவனோட கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் இருக்கணும். ஒரு கண்டிஷன் பத்தி பேசுறேன்னா, see, இந்த கொஸ்டின்ல என்னென்ன வேரியபிள் இருக்கு? PQR. இந்த PQRோட ரிலேஷன்ஷிப்பை பேச போறோம், அவ்வளவுதான். ஸோ இந்த PQRக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கிற ஜஸ்டிஃபிகேஷன். தட் இஸ் யோர் கண்டிஷன் பேஸ்ட். சரியா மேம்? PQRக்கு பதிலாக ABC எடுத்துக்கலாமா? இல்ல கவின், கொஸ்டின்ல PQRன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நீ இது அசம்ஷன், இது நம்மளோட அசம்ஷன். இதுக்கு நீ என்ன வேரியபிள் வேணா போட்டுக்கலாம். ஆனா PQR மாத்திராத, ஏன்னா அது கொஸ்டின்ல கிவன். கொஸ்டின்ல எது கொடுத்துருக்காங்களோ அதை நீ மாத்திராத. நீ உனக்கு உன்னோட இஷ்டத்துக்கு எடுத்துக்கிறத வேணா நீ மாத்திக்கோ. Why didn't you substitute Q in the place, ma'am? Q ஏண்டா சப்ஸ்டியூட் பண்ணும்? எக்ஸுக்கு பதிலாக நீ எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கிற. ரூட்ஸ்னா தே ஆர் தி எக்ஸ் வேல்யூஸ். அப்ப எக்ஸுக்கு பதிலாக தான் நீ சப்ஸ்டியூட் பண்ணும். கியூக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சரிடா பசங்கண்ணா? எவ்ரிவன்? எஸ் ஹரிஷ், இட் இஸ் ஃபார் யூ. ரூட்ஸ் அப்படின்னா அது எக்ஸோட வேல்யூஸ். அப்ப எக்ஸுக்கு பதிலாக மட்டும்தான் நீ சப்ஸ்டியூட் பண்ண முடியும். வேற யாருக்கு பதிலாகவும் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? எஸ். ஓகேடா பசங்களா? Okay, look at about this question. Find the condition that the roots of a cubic equation. What is it? We have again a cubic equation are in geometric progression. அப்ப நீங்க என்ன எடுத்துப்ப? ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கணுமா? இல்ல எப்படி எடுத்துக்கணும்? geometric progression means GP. GP அப்படின்னா நம்மளுக்கு தேவை ANR. இவங்க ரெண்டு பேர்த்த வச்சு எழுதுற 3 ரூட்ஸை மட்டும் எழுது. சரியாடா பசங்களா? ஸோ அந்த 3 பேர் யாரு? எப்படி இருப்பாங்க? ஜிபினா A/R, A, AR. இவங்க தான் அந்த 3 ஆளுங்க, ரைட்டா? 3 பேர் ஜிபியில் இருக்காங்கன்னா அந்த 3 பேர் இந்த ஃபார்மேட்ல தானே இருப்பாங்க. எஸ்டா பசங்களா? எஸ். ஓகே, டன். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் Q&A. ஓகே, A/R, A and AR. பர்ஃபெக்ட்டா பசங்களா? இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க? சேம் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் வாட் எவர் எல்லாமே யூஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் போடலாமா பசங்களா? சம் ஆஃப் தி ரூட்ஸ். எஸ். ஹாய் நிமலா. யா, சம் ஆஃப் தி ரூட்ஸ். வாட் இஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா? மைனஸ் பி பை ஏ. இதுல எந்த மாற்றமும் இல்லை. மைனஸ் பி பை ஏ. சமேஷன் 3 ஃபன் பண்ணிட்டு சப்ஸ்டியூட் பண்ணா போதுமா? இல்ல,
மாறும். சரியா? இதுக்கு ஆன்சர்ஸ் மாறும். ரைட்? பசங்களா இப்போ இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னது? a/r plus a plus ar. இப்போ உனக்கு என்ன தோணும்? எதுவுமே கேன்சல் ஆகாது. நத்திங் இஸ் கேன்சல்ட். ஆனா இதுல a-வை நீ காமனா எடுத்துக்கலாம். a-வை நீயே காமனா எடுத்துக்கலாம். ஆமா ரைட்? ஓகேவா? இதுல வேற ஏதாவது பண்ண முடியுமா உன்னால? வேற எதுவுமே பண்ண முடியாது. எதுவுமே கேன்சல் ஆகல. நத்திங் இஸ் டன். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்ப அடுத்தது என்னது? நம்மளுக்கு தெரிஞ்சது ப்ராடக்ட். ஸோ டேக் ஃபார் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். அதுக்கப்புறமும் நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கலன்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குல்ல, அவங்களையும் யூஸ் பண்ணிடுங்க. ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்னா என்னது? மைனஸ் d/a. am I right? Yes. d/a. Product of the roots means a/r into a into ar. எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா இந்த a வேற இந்த a வேற. ஸோ நீ கொஞ்சம் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க இதை pன்னு மாத்திக்கோ. ஏன்னா ஏன்னு வருது இல்ல, ஆல்ரெடி ஈக்குவேஷன்லயே ஒரு a இருக்கு. ஸோ யூ மேக் இட் அஸ் திஸ் இஸ் p. ஓகே, அப்பதான் கன்ஃபியூஷன் வராது. ஐ ஹோப். எஸ்டா பசங்களா? so that உனக்கு கன்ஃபியூஷன் வராது. ஸோ இப்போ r கேன்சல் ஆயிரும், which means p³ is equal to minus d/a. கரெக்டா? p³ ஓட வேல்யூ மைனஸ் d/a. இதுல இருந்து ஏதாவது தெரிஞ்சுதா? நோ. ஸோ இந்த நம்பருக்கு நீ இது என்ன நம்பர்னே தெரியாது, இதுக்கு எப்படி நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும்? ஸோ கியூப் ரூட் எடுக்க முடியுமா? நாட் பாசிபிள். சரியாடா பசங்களா? எஸ். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? யா, ஜிபி கன்ஃபியூஸ் ஆகுதா? நோ பசங்களா, இது எதுவுமே கேன்சல் ஆகல. அதுல வந்து ஈஸியா கேன்சல் ஆயிடுச்சு. இதுல ஈஸியா கேன்சல் ஆகி ஏக்குன்னு தனியா வேல்யூ கிடைச்சிருச்சு. ரைட்டா? ஜிபில அந்த மாதிரி கிடைக்க மாட்டேது. ஓகேவா? ஜிபில பாத்தீங்கன்னா இதுக்கு அந்த மாதிரி வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேது. ஓகேவா? சம் ஆஃப் தி தெரியல, ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆல்பா காமான்னு எடுத்துனா சுத்தம் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் கவின்? யூ கான்ட் கெட் இட் எனிதிங். ஆல்பா பீட்டா காமான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ரைட்டா? நெக்ஸ்ட் அப்ப என்னமா பண்றது? சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ். சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் எடுத்துப்போம். தட் இஸ் c/a. வாட் இஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ்? ரெண்டு பேர் தான் மல்டிபிள் பண்ணும். நம்மளுக்கு p/r p/r இருக்கு. ரெண்டு பேரா மல்டிபிள் பண்ணுங்க. இவங்கள மல்டிபிள் பண்ணா p²/r பிளஸ் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணா p²r அண்ட் இவங்க ரெண்டு பேர்த்த மல்டிபிள் பண்ணீங்கன்னா r கேன்சல் ஆகி p² ஈக்குவல் டு c/a. இதுல என்ன உனக்கு தெரியுது? இதுல உனக்கு என்ன தெரியுதுன்னா p² காமனா எடுத்துடலாம். 1/r 1 and r which is equal to c/a. ஓகேவா? இது தேர்ட் ஈக்குவேஷன். சரியா? இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எழுதும் போதே ஒரு சில பேர் கெஸ் பண்ணிருக்கணும். வாட் இஸ் இட் மேம்? இதை நான் எங்கேயோ பார்த்தேன் மேம், நான் இதே மாதிரி ஒன்னு எழுதுனே நீ அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணியா? யாடா பசங்களா? இந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தேனே நான் எழுதும் போது. எஸ், எங்க இருக்காரு? சம் ஆஃப் தி ரூட்ஸ்ல இருக்காரு. ரைட்? சம் ஆஃப் தி ரூட்ஸ்ல இருக்காங்க. ரைட்டா? So we have sum of the roots which is equal to minus b/a. ரைட். இப்ப சொல்லுங்க, அப்ப இவங்க ரெண்டு பேத்தையும் நம்ம என்னமோ பண்ணணும். என்னமோ பண்ணும்போது we will get anything, right? ஸோ அப்போ உனக்கு எப்படி தெரியுது? ரெண்டு பேரும் மல்டிபிள்ஸ்ல இருக்காங்க. மல்டிபிள்ஸ்ல இருக்காங்கன்னா ஒருத்தரை எலிமினேட் பண்ணணும். ஒரு டேர்மை எலிமினேட் பண்ணணும்னா யூ ஹாவ் டு டிவைட் இட். சரியா? ஸோ யூ ஹாவ் டு டிவைட் இட். அப்போ டிவைட் 3/1. டிவைட் பண்ணிரு. சரியா? 3/1. எஸ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். p²/p ஈக்குவல் டு c/a டிவைடட் பை மைனஸ் b/a. ஸோ நம்மளுக்கு ஏன் கேன்சல் ஆவா? ஏ கேன்சல் ஆயிருவாங்க. சரிங்களா? இவங்க கேன்சல் ஆனா p-யோட வேல்யூ மைனஸ் c/p. ஓகே, அண்ட் we know p³ is minus d/a and p value is c/a. இவங்க ரெண்டு பேத்தையும் கனெக்ட் பண்ணுங்க. சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் சப்ஸ்டியூட் பண்றது அஃப்கோர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணலாம் பசங்களா. சப்ஸ்டியூட் பண்ணலாம். நீ இப்படியும் கொண்டு வரலாம், அப்படியும் கொண்டு வரலாம். சரியா? இப்படி கொண்டு வந்துட்டோம்னா ரொம்ப ஈஸி. இவனை கியூப் பண்ணா இவன் c³/a³ is equal to d/a. ஓகே, so a cancel ஆயினா ஒரே ஒரு a², which means c³ is equal to minus dA². Done. Of course வருண்டா பசங்களா.
ஏதோ தப்பு பண்ணிட்டேனா? சாரி சாரி சாரி, இது பில. ஓகே ஓகே, சாரி சார், நான் ஏன்னு போட்டுட்டேன். நம்மளுக்கு பி தானே வந்துச்சு. சாரி. Which means c cube by b cube is equal to minus d by a, which means ac cube equal to my db cube. Okay, வாடா பசங்களா? minus d by a. So minus and இதோட value minus c. So minus c minus தான் இருக்கும். Minus minus cancel ஆயிரும். ac cube is equal to db cube. Hence answer done. Okay வா? Yes, answer is done. Sum square is equal to product. இல்லடா பசங்களா. ஓகே, நான் திருப்பி இதை சொல்றேன், நல்லா கெஸ் பண்ணு. சரியா? நான் திருப்பி ஒரு டைம் ரிவைஸ் பண்றேன். ப்ளீஸ் லிசன் இட் வெரி கேர்ஃபுல்லி. ஓகேவா? ரைட், நம்மளுக்கு தேவை என்னது? 3 ரூட்ஸ் ஜிபியில் இருக்கு. P by R, P and PR. Okay. So, இவங்க எல்லாத்தையும் add பண்ணா minus B by A. How C cube came? நான் சொல்றேன். Minus B by A. ரைட்டா? இவங்க எல்லாத்தையும் add பண்ணா C by B by A. So, இதுல இருந்து என்னால P மட்டும் தான் காமன் எடுக்க முடியும். So, this is equation number 1. இந்த equation number 1 இதுக்கு மேல நான் எதுவும் பண்ண முடியாது. Okay. I'm moving to the next formula. Product of the roots. Product of the roots எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா minus d by a. So எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது r கேன்சல் ஆகி p cube is equal to minus d by a. p cube பண்ணா அதோட ஆன்சர் minus d by a. Got it? Next, sum of product of two roots formula எடுத்துக்கிறேன். ரெண்டு பேர் தான் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ இதில் நான் p ஸ்கொயரை காமனாக எடுக்க முடியும். p ஸ்கொயரை காமனாக எடுத்துட்டேன்னா இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு. சரியா? இப்போ என்கிட்ட 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனை ஏதாவது பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த பார்த்தனா இந்த 2 ஈக்குவேஷன்ல இவனும் ஒரே மாதிரி இருக்கான். ஸோ தட் நான் இந்த 2 ஈக்குவேஷனை டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா அந்த 2 காமனா இருக்க டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ கேன்சல் ஆகி ஃபர்தரா P யோட வேல்யூ மைனஸ் C by B. நம்ம கிட்ட இருந்தது 3 ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷனை நீ சால்வ் பண்ணி P யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட மைனஸ் C by Bன்னு. இன்னொரு ஈக்குவேஷன் என்னன்னா P கியூப் பண்ணா மைனஸ் D by A. C இது P யோட வேல்யூ, இது P கியூபோட வேல்யூ. சரியா? அப்ப இவனை கியூப் பண்ணனா அது இதுக்கு ஈக்குவல். கரெக்டா? C P கியூப் பண்ணா P கியூப். ரைட்? அப்ப இவனை கியூப் பண்ணுங்க. ஸோ மைனஸ் C by B கியூப் பண்ணுங்க. மைனஸ் C by B கியூப் பண்ணா மைனஸ் C கியூப் by B கியூப், which is equal to minus D by A. So cross multiply it, you will get your answer. யாரா பசங்களா? Any queries in this one? ஏதாவது query இருக்கா இதுல? No, right? Everything is clear? Yes. Done ரா பசங்களா. Now clear? Yeah. So next question போலாமா? இதுல என்ன கேட்டிருக்காங்க? If the roots are in HP. Okay. HP க்கும் AP க்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சரியா? HP and AP பத்தி நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க. ரைட்? So if roots are in HP னா என்னடா பசங்களா? C, A, B, C. இப்படி 3 பேர் HP ல இருக்காங்கன்னா HP னா வேற யாரும் கிடையாது. How will you check it is right or wrong, ma'am? At the last. கண்டிஷனுக்கு செக் பண்ண முடியாது. ரூட்ஸ் வேணா செக் பண்ணலாம். ரூட்ஸ் நீ சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தனா 0ன்னு வந்துடும். கண்டிஷனை செக் பண்ண முடியாதுடா பசங்களா. ஓகே? ஸோ ஆர் அதர்வைஸ் உனக்கு தெரியும், ஹரிஷ் உனக்கு ஏதாவது ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் உனக்கு தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி சப்ஸ்டியூஷனுக்கு அந்த கியூபிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதான்னு செக் பண்ணி பாருங்க. ஓகே? Yes, reciprocal is AP. Perfect ரா. So இவனோட reciprocal AP இருப்பாங்க. அதாவது 1 by A, 1 by B, 1 by C are in AP. இதுதான் சைக்காலஜி. சரியா? இவன் 3 பேர் HPனா அவனோட reciprocal AP இருக்கும். ஓகே? ஆனா இதை ரிவர்ஸா யூஸ் பண்ண போறோம். இங்க ரூட்ஸை நாம அப்படியே வச்சுக்க போறோம். சரியா? ரூட்ஸை நான் அப்படியே வச்சுக்க போறேன். ஓகே? இப்போ நான் என்னோட டெஃபினிஷனை நான் தெளிவா சொல்றேன் பாரு. You have some equation. ஓகேவா? You have some equation ax cube plus bx square plus cx plus d. இவங்களோட ரூட்ஸ் ஆல்பா, பீட்டா, காமா,
ஹெச்பியில் இருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஆல்ஃபா பீட்டா காமாவை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணலை. சரியா? ஆல்ஃபா பீட்டா காமாவை நான் ரெசிப்ரோக்கல் பண்ணாம நான் என்ன ஸ்டேட் பண்றேன்னா இந்த ஆல்ஃபா பீட்டா காமா ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஏபியில் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனா ஹெச்பிக்கும் ஏபிக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு தெரியும். ஆல்ஃபா பீட்டா காமா ஹெச்பினா அவனோட ரெசிப்ரோக்கல் தான் ஏபியில் இருக்கணும். ஆனா இங்க நான் இவனே ஏபியில் இருக்கான்னு சொல்றேன். அப்படின்னா வேற ஏதோ ஒன்று சேஞ்ச் ஆகுதுன்னு தானே அர்த்தம். வேற என்ன சேஞ்ச் ஆக போகுதுன்னா ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஓகேவா? ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிடுவேன். ஈக்குவேஷனை ரெசிப்ரோக்கலா மாத்திப்பேன். ஓகே? ஸோ அப்போ ஏ எக்ஸுக்கு பதிலாக 1/x, பி எக்ஸுக்கு பதிலாக 1/x, சி எக்ஸுக்கு பதிலாக 1/x பிளஸ் டி. ரைட்டடா பசங்களா? அப்போ இந்த ஈக்குவேஷனோட ரூட் ஹெச்பி அப்படின்னா அதே ரூட் ஏபியில் இருக்கும். எப்போ? அதோட ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு. Got it? So நீ ரூட்ஸை ரெசிப்ரோக்கல் பண்ணாத, இன்ஸ்டெட் ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஓகேவா பசங்களா? எஸ், சிஎஸ்க்கு கைடா. எவ்ரிவன் யூ காட் தட்? எஸ் ஆர் நோ? டக்குன்னு சொல்லுங்கடா பசங்களா. எஸ். கிளாஸ் எப்போ மேம்? எப்பவுமே வந்துட்டு மண்டே அண்ட் வெட்னஸ்டே யூ ஹாவ் கிளாஸஸ். சரிடா பசங்களா? குட். ஸோ எவ்ரிவன் இப்போ இதோட ரூட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ரூட்டு ஆல்ஃபா. ஓகே, ஹெச்பி ரைட். ஸோ ஃபைண்ட் இட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா. இவங்க தான் அந்த ரூட்ஸ். ஓகேவா? தீஸ் ஆர் தி ரூட்ஸ் விச் ஆர் இன் ஹெச்பி. ஓகேவா? அப்போ நீங்கள் போடலாம். அப்போ ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் இன் ஏபி are the roots of 1/x the whole cube plus p by 1/x the whole square plus q into 1/x plus r is equal to 0 are in AP. HP AP மாத்தணும்னா நான் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணிட்டேன். சரிடா பசங்களா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஒழுங்கா எழுதுங்க பார்க்கலாம். 1/x the whole cube, so which is 1/x cube, ரைட்டா? 1/x cube, right? Plus p by x square plus q by x plus r is equal to 0. கரெக்டாக பசங்களா? எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? x cube LCM. அப்போ 1 இங்கே ஒரு x மல்டிபிள் ஆகணும், இங்கே ஒரு x ஸ்கொயர் மல்டிபிள் ஆகணும், இங்கே ஒரு x cube மல்டிபிள் ஆகணும். Which means rx cube plus qx square plus px plus 1 is equal to 0. ரைட்டா? இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் யாரு? சேம் ஆல்ஃபா பீட்டா காமா, பட் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் இன் ஹெச்பி கிடையாது, ஏபி. ஓகே? எஸ். ஸோ தீஸ் ரூட்ஸ் ஆர் இன் ஏபி. ஏபினா நீங்க என்ன ஃபாலோ பண்ணுவீங்க? What is the relationship between reciprocal of equation and reciprocal of roots, ma'am? Okay. Harish, இது நான் உனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லட்டா? What is the statement அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ you know this x square minus 5x plus 6. சரியா? இதோட ரூட் உனக்கு தெரியும் 3 and 2. ரைட்டா பசங்களா? இதோட ரூட் என்ன? 3 and 2. ஆமா, ரைட். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அப்ப x is equal to 1/2 1/3. ஓகேவா? 1/2 1/3 யாரோட ரூட்டா இருப்பாங்கன்னா இவங்களோட ரெசிப்ரோக்கல் ரூட். விச் மீன்ஸ் ஒரே நிமிஷம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரை பண்ணாம நான் சொல்ல மாட்டேன். ஸோ இது அப்போ நீங்க வந்துட்டு எக்ஸுக்கு பதிலாக 1/xன்னு போடணும். அப்போ x ஸ்கொயர் minus 5/x plus 6 is equal to 0. when you take LCM, இதை ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா you will get 6, same 2 3, but 6/6. அப்போ இதோட x என்னது? 1/2 1/3. ரைட்டடா பசங்களா? உனக்கு புரியுதா? சி 2/3 இந்த ஈக்குவேஷனோட ரூட். அப்போ இவங்களோட ரெசிப்ரோக்கல் ரூட் யாருக்கு ஈக்குவேஷன்? இவங்க அதோட ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனுக்கு ரூட்டா இருப்பாங்க. யூ காட் இட்? ஸோ ரூட் ரெசிப்ரோக்கல் ஆச்சு அப்படின்னா அப்போ ஈக்குவேஷன் ரெசிப்ரோக்கல் ஆகும். புரியுதாடா பசங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன்.
ஏன்னா HP AP ரைட், HP and AP which means இங்க 3 ரூட்ஸ் AP ல HP ல இருக்குன்னா அப்ப அதோட ரெசிப்ரோக்கல் AP ல இருக்குன்னு அர்த்தம். அப்ப the reciprocal root யாருக்கு ரூட்ஸா இருப்பாங்க, இந்த reciprocal equationக்கு தானே. so I am finding the reciprocal equation. am I right? so reciprocal equation ஓட roots HP AP ல இருப்பாங்க. ஓகேவா? so இவங்களோட roots, these whose roots are in AP, are in AP. perfect. so இப்போ இவங்களோட ரூட்ஸ் AP ல இருக்குன்னா a minus d a plus d கரெக்ட்டா? ஃபர்ஸ்ட் சம்ல பண்ணோம்ல அதே லாஜிக் யூஸ் பண்ணா போதும். சி இங்க 3 பேர் இருக்காங்க, 3 பேர்த்த ஆட் பண்ணீங்கன்னா சம் ஆஃப் ரூட்ஸ், சம் ஆஃப் ரூட்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், மைனஸ் q by r, மைனஸ் q by r. ரைட்டா பசங்களா? எஸ். ஸோ அப்போ which is a minus d plus a plus a plus d எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா மைனஸ் q by r. அப்படின்னா 3a is equal to minus q by r. அப்போ a is equal to minus q by 3r. ஓகேவா? என்ன கேட்டிருக்கான்? ஃபைண்ட் தி கண்டிஷன் தானே கேட்டிருக்கான். எஸ், சிம்பிள். ஸோ கண்டிஷன் தானே கேட்டிருக்கான். ஒரு ரூட்டை நீ கண்டுபிடிச்ச, ரூட்டோட டைரக்ட் ஆன்சர் உனக்கு தெரியும். அப்ப இந்த டைரக்ட் ஆன்சரை ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. நவீன் இன்னைக்கு கிளாஸ் இல்லைன்னு சொன்னா, கிளாஸ் இல்லைன்னு எங்க சொன்னா, கிளாஸ் இல்லைன்னு சொன்னது பாத்தீங்கன்னா பெய்டுக்கு. ஓகே, ஸோ இது டைரக்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாமா பசங்களா? டைரக்ட் சப்ஸ்டியூஷன் கொஸ்டின்ல எடுத்துக்கோங்க. ஸோ வாட் இஸ் யுவர் கொஸ்டின்? rx cube plus qx square plus px plus 1 is equal to 0. Substitute here. X க்கு பதிலா you have to substitute this value. Minus q by 3r. r into minus q. Minus q பண்ணா minus q divided by 3r. 27r cube plus q into q square by 9r square plus p into minus q by 3r plus 1 is equal to 0. சரிடா பசங்களா? எஸ். ஸோ சால்வ் பண்ணலாமா? எஸ். ஹாய் பசங்களா? யா. ஓகே, ஸோ r ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், நம்மளோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 27r ஸ்கொயர். சரியா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனால் இதுக்கு ஒரு 3ஆல் மல்டிபிள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. இப்போ ப்ளஸ் 3 கியூப், கியூப். ஓகே, இங்கே இன்டூ 9 ஆரால் மல்டிபிள் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ மைனஸ் 9pqr. ரைட்? எஸ். இங்கே பார்த்தீங்கன்னா 27r ஸ்கொயரால் டிவைட் இன்டூ பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ ஸ்ட்ரைட்லி மல்டிபிள். எஸ். ட்ரிங்க் வாட்டரா? எஸ். யா தர்ஷினி, நான் வாட்டர் குடிச்சுக்கிறேன். ஸோ டோன்ட் வரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இவங்க ரெண்டு பற்றி பண்ணிங்கன்னா 2 கியூப் மைனஸ் 9pqr, சாரி இங்கே ஒரு 9 விட்டுட்டேன், ப்ளஸ் 27r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0டா. சரிடா பசங்களா? அப்படின்னா 2 கியூப் ப்ளஸ் 27r ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9pqr. ஹென்ஸ் ப்ரூஃப்ட். ஓகே, ஹென்ஸ் ப்ரூவ்டு. Got it? என்ன பண்ணணும் புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ். I hope we were done very slowly, right? So alpha, beta, gamma are the roots of 1 by x the whole cube plus 1p into 1 by x the whole square plus q into 1 by x plus r. Okay? Yes. Perfect டா பசங்களா. nth root of unity மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸா இருக்கா? சக்தி இது ரொம்ப ஈஸிடா. லைக் நான் 2.8 நிறைய டைம் எடுத்திருப்பேன். nth ரூட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. சி நான் சொல்றதை மட்டும் யூஸ் பண்ணு. லைக் கியூப், அந்த பவர் இருக்குல்ல, பவர் எல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு நம்பர் மட்டும் இருக்குல்ல, அந்த நம்பருக்கு ஃபர்ஸ்ட் போலார் ஃபார்ம்ல மாத்துங்க. அப்ப அந்த நம்பருக்கு என்னென்ன கண்டுபிடிப்ப? நீ மாடுலஸ் கண்டுபிடிப்ப, போலார் ஃபார்ம் ஆர்கியூமெண்ட் கண்டுபிடிப்போம். அந்த ஆர்கியூமெண்ட் பிரின்சிபல் ஆர்கியூமெண்ட் இல்லாம ஜென்ரல் ஆர்கியூமெண்ட். ஜென்ரல் ஆர்கியூமெண்ட் அப்படின்னா 2k பையை நீ ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும். சரியா? அப்படி ஜென்ரல் ஆர்கியூமெண்ட்டா மாத்திட்டீங்க அப்படின்னா கேக்கு இன்டீஜர்ல யாரை வேணா போடலாம் தான். ஆனா when you are solving for the root value,
எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும். ஸோ இப்போ தேர்ட் ரூட் கண்டுபிடிக்கிற கியூப் ரூட் கண்டுபிடிங்கன்னா 0 1 2 3 பேர்த்த மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணா போதும். இதே நீங்க ஃபோர்த் ரூட் கண்டுபிடிங்கன்னா 0 1 2 3 4 பேர்த்த சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ கேக்கு 0 போட்டு வேல்யூ கண்டுபிடிங்க, கேக்கு 1 போட்டு வேல்யூ கண்டுபிடிங்க, 2 போட்டு வேல்யூஸ் கண்டுபிடிங்க. தட்ஸ் இட். ரைட்டாடா பசங்களா? மேம் we don't mention in the equation from a-வா மேம்? எதுக்கு மென்ஷன் பண்ணோம்? இது கேக்குறீங்களா? ஸோ see this பசங்களா. யா, ஸோ எவ்ரிவன் இங்க பாருங்களேன், நம்மளுக்கு கிட்ட இருக்கிறது ஒரு ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் ஏபியில் இருக்கு. ஓகேவா? whenever they are talking about ஏபி it's a hint கொடுத்துட்டான். அப்போ என்னது? a minus d a plus d r are in the roots. ஓகேவா? இப்போ இவங்க 3 பேத்தையும் ஆட் பண்ணா sum of the roots, right? So sum of the roots பார்த்தீங்க அப்படின்னா minus b by a, which is minus of minus 6 by 1, that is 6. ரைட்டா பசங்களா? இப்போ 3 பேத்தையும் ஆட் பண்ணலாம். தேங்க்யூ வசந்தி. எஸ்டா, இவங்க 3 பேத்தையும் ஆட் பண்ணா என்ன அடிக்கும்? இவங்க 3 பேத்தையும் ஆட் பண்ணா you will know 3a. 3a is equal to 6. அப்போ a ஓட வேல்யூ என்ன? 2. ஓகேவா? சி, நான் திருப்பி சொல்றேன், கியூபிக் ஈக்குவேஷன் ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கஷ்டம். ஒரு ரூட்டை நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா மீதி 2 பேர்த்த என்ன பண்ணலாம்? மீதி 2 பேர்த்த என்ன பண்ணிக்கலாம்? யூ கேன் யூஸ் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணிடு, அவ்வளவுதான். ஆர் சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ணாலும் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போறீங்க. எது யூஸ் பண்ணாலும் நீ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போற, அதுல இருந்து தான் ஃபேக்டரைசேஷன் பண்ண போறீங்க. ஓகேவா? எஸ். ஸோ இப்போ a2ன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒரு ரூட் 2. ஓகேவா? அப்போ alpha plus beta plus 2 is equal to 6. அப்போ alpha plus beta is equal to 4. Alpha beta ஓட value 4. Next, product of the roots. Product of the roots is minus d by a. d என்னடா பசங்களா? 24. So minus 24. Product na alpha beta into 2 is equal to minus 24. So alpha beta is equal to minus 12. Right? இப்போ இவங்க 2 பேர்த்த வச்சு நீங்க என்ன ஃபார்ம் பண்ணலாம்? ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனே ஃபார்ம் பண்ணலாம். எஸ், அஃப்கோர்ஸ் நான் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி எடுக்கிறேன் பசங்களா. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதை சால்வ் பண்ணா முடிஞ்சிருச்சா? எஸ். சால்வ் பண்ணலாமா? மைனஸ் 12 எப்படி எழுதலாம்? 6 into 2, ஸோ தட் இங்க மைனஸ் இங்க பிளஸ். ரைட்? இவங்க யாராலே டிவைட் பண்ண வேண்டிய தேவை இல்லை. அப்போ எக்ஸோட வேல்யூ 6 and minus 2. அப்போ மொத்த வேல்யூஸ் என்னது? 6 minus 2 and 2. Yes. So this is your answer. யாடா பசங்களா? ஓகேவா? Yes. Damn good. Yeah, hi. Hi Vijay. Everything is easy பசங்களா. Everything easy unless the roots are given. சரியாடா பசங்களா? ஓகே. ஸோ கொஸ்டின் புரிஞ்சிருச்சு அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பயப்படவே தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லிசன் தி கொஸ்டின். ஸோ மியூசிக் எப்படி லிசன் பண்ணுறோம், அது மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகள் மட்டும் இல்லை, பின்னாடி வாங்குற பேக்ரவுண்ட் மியூசிக்லேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்ஸ்லேருந்து எல்லாமே முக்கியம். கரெக்டா? அப்போ கொஸ்டினை பார்த்த உடனே ஃபார்முலாஸ் மட்டும் முக்கியம் இல்லை, அந்த கொஸ்டின்ல இருக்க பின்னாடி இருக்க ஹிடன் டீட்டெயில்ஸும் முக்கியம் தான். சரியா? ஸோ see this, solve the cubic equation. We have a cubic equation. அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு சொல்ல வர கருத்து என்னன்னா, நம்மளுக்கு 3 ரூட்ஸ் இருக்கு. ஓகே? எஸ். So and sum of 2 roots vanishes. Yes, sum of 2 roots vanishes. Yes, good. A b minus a அப்படியும் போடலாம், or எப்பயும் போல sum of the roots product of the roots னும் போடலாம். சரிடா பசங்களா? எஸ். See, அதாவது மொத்தம் 3 ரூட்ஸ், ஆல்பா பீட்டா காமா. இவங்க 3 பேத்துல 2 பேத்தோட அடிஷன். சரியா? ஏதாவது 2 பேர், அது அந்த 2 பேர் யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. யூ கேன் டேக் எனி 2 மெம்பர்ஸ். இப்போதைக்கு நான் ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 0. ஓகே? அப்போ பீட்டாவோட வேல்யூ என்னது? மைனஸ் ஆல்பா. இப்போ பீட்டாவோட வேல்யூ என்னது? மைனஸ் ஆல்பா. சரியா? இதுல இருந்து கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இப்போ உனக்கு தெரிஞ்சது என்னது? சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா. எப்பயும் போல சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா. சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஃபார்முலா வந்து மைனஸ் பி பை ஏ, விச் மீன்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1/2. அப்போ 1/2. ஓகேவா? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணா, அதாவது ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக என்ன போடணும்? மைனஸ் ஆல்ஃபா அண்ட் காமாவே போட்டுக்கோ 1/2.
அப்போ காமாவோட வேல்யூ 1/2. ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா டோட்டலி ஈஸி, ரைட்டா? ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டா வேலையை முடிஞ்சுது. ஆமா ரைட்டா பசங்களா? எஸ். ஒருத்தரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, மீதி 2 பேர்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல? எஸ். மீதி 2 பேர்த்த ஆல்ஃபா பீட்டானே வச்சுக்கோங்க. அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0. We know already alpha plus beta is value is 0. அவங்களோட product of the roots மட்டும் யூஸ் பண்ணுங்க. Product of the roots is equal to -9/2. சரியா? அதாவது ஆல்ஃபா பீட்டா இன்டூ 1/2 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா -1/2. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். அண்ட் அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -9. சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு, ஆல்ஃபா பீட்டா இருக்கு. 2 பேர்த்தையும் யூஸ் பண்ணி யூ கேன் யூஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். யா பசங்களா? ஸோ x² minus 0x minus 9 is equal to 0. So x² minus 9 is equal to 0, which means x is equal to plus or minus 3. ரைட்டா? ஆல்ரெடி நம்ம கிட்ட 1/2 ஒரு ரூட், மொத்தம் 3 ரூட்ஸ். அப்போ x is equal to plus or minus 3, 1/2. மொத்தம் 3 ரூட்ஸ். எஸ். ஹலோ பசங்களா? everyone, it is easy, right? Easier than இருக்கு. So you have to solve the equations, cubic equations, as we've done it. புரிஞ்சிச்சா பரிச்சுங்களா? புரிஞ்சவங்க எல்லாமே ஒரு ஃபயர் எமோஜி போட்டு பார்க்கலாம். எஸ் மேம். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த எக்ஸசைஸ் ஓரளவுக்கு எனக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருச்சு. சி வந்து 18 தானே மேம்? டேய் ராஜலக்ஷ்மி, எஸ். இது கியூபிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸோட ஃபார்முலா என்னது? -d/a. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனா தான் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட் c/a. ஓகேவா? ப்ராடக்ட் கியூபிக் ஈக்குவேஷன்னா -d/a. உங்களோட ஈக்குவேஷன் டிகிரி பொறுத்து ஃபார்முலாவும் மாறப்படும். ஓகே? ஸோ when it's quadratic, you will get product of the roots at c/a. But when it is cubic equation, it is d/a, -d/a. And when it is fourth equation, your product of the roots is plus e/a. Okay? Yes. Great, done. ப்ராடக்ட்னாலே ஞாபகம் வச்சுக்கோ, ப்ராடக்ட்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் உள்ள வரும். சரியா? நீ எந்த ஈக்குவேஷன் எவ்வளோ டிகிரிஸ் எடுத்தாலும் சரி, ப்ராடக்ட் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் உள்ள வருவாங்க. ஓகே? எஸ். ஃபைன். இது எப்படி சால்வ் பண்ணலாம் பாத்தீங்களா? ஒரு ஹிண்ட் கொடுத்து பார்க்கலாம். ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதுங்க, தென் வி கேன் சால்வ் இட். சரியா? இதை பார்த்த உடனே ஒரு ஹிண்ட் கொடுங்களேன். சால்வ் தி ஈக்குவேஷன். ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு மேம். அப்போ 3 ரூட்ஸ் இருக்கு. ஆனா 3 ரூட்ஸ் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏபி. அப்ப நீ என்ன பண்ணுவ? வாட் யூ வில் டூ? வாட் இஸ் த ஹிண்ட் ஹியர்? ஹிண்ட் வந்து ஏபி தான் ஹிண்ட். அப்ப ஏபி தான் உன்னோட ஹிண்ட் அப்படின்னா யூ வில் யூஸ் வாட்? அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. வெரி குட்ரா பசங்களா? ஸோ அப்போ a minus d, a and a plus d மேம். ரைட்டா? எப்பயும் போல எந்த ஃபார்முலா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம். விட்டஸ் ஃபார்முலா தான் நம்ம கிட்ட இருக்க பெரிய அடிமை. ஸோ அதவே யூஸ் பண்ணு. சரியா? விட்டஸ் ஃபார்முலாஸ் இட்ஸ் லைக் இட் இஸ் ஹார் கிரிமினல் தான். ஓகேவா? அவனை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு -b/a. ஸோ வாட் இஸ் சம்? இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 3a கிடைக்கும். 3a ஓட சம் பார்த்தனா minus into minus 36/9, that is 4. அப்போ a is equal to 4/3. ஒரு ரூட்டை நீ ஈஸியா கண்டுபிடிச்சிட்ட. ஒருத்தரை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. மீதி 2 பேர்த்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சேம். மீதி 2 பேர்த்தை கண்டே பிடிக்க வேண்டாம். லைக் ஃபார்ம் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் ஃபேக்டரைஸ் இட். அவ்வளவுதான். சரியா? இப்போ ஒரு ரூட் 4/3. அதாவது ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் 4/3 ஆட் பண்ணா 4. கரெக்டா? அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 4 minus 4/3. when you do factor LCM 12 னா 8/3. ரைட்டடா பசங்களா? சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. சப்ஸ்டியூட் பண்றது கண்டிஷனுக்காக. ஹரிஷ், இங்க நீ எல்லா ரூட்ஸையும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? 3 ரூட்ஸையும் கண்டுதான் பிடிக்க போற. கண்டிஷன் ஃபைன் பண்ண போறது இல்ல. கண்டிஷனா தான் சப்ஸ்டியூட் பண்ண போற. நீ சப்ஸ்டியூட் பண்ணா 0 தான் உனக்கு கிடைக்கும். வேற எதுவுமே கிடைக்காதே. சரியா? எஸ். இப்போ நெக்ஸ்ட். அப்போ ஆல்பா பீட்டா இன்டூ 4/3 எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண என்னடா கிடைக்கும்? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். வாட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ்?
minus into minus plus 16/9. So alpha beta is equal to 4/3. Yes. Got it, Apasakla? Which means x square minus 8/3x plus 4/3 is equal to 0. Sum of the roots, product of the roots வச்சு நாம quadratic equation frame பண்ணியாச்சு. Right? So, இப்போ இனிமே என்ன பண்ணுவேன்? LCM எடுப்பேன். When you take LCM, 3x square minus 8x plus 4 divided by 3 is equal to 0, which means 3x square minus 8x plus 4 is equal to 0. 3, 4 add பண்ணா 12. 12 எப்படி பண்ணுவீங்க? cubic வரைக்கும் தான் வரும். ஆனா first sum பார்த்தோம்ல அது வந்து 6 கேட்பாங்க. சரியாடா பசங்களா? மேக்ஸிமம் cubic தான் கேட்பாங்க. அதுக்கு மேல இருக்கிறதும் இருக்கு. ஆனா நான் உனக்கு எப்படின்னு சொல்றேன். ஓகேவா? அதுக்கு மேல வரதும் வரும். பட் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்றேன். Don't wait. ஓகேவா? நான் சொல்றேன். சரியாடா பசங்களா? எஸ். So 12 எப்படி இன்டு பண்ணலாம்? 2. ஓகே? And you have to divide by 3. மறந்துடாத, டிவைட்ல பண்ண மாட்டேன். நிறைய பேர் பண்ண மாட்டேன், அதனால தான் சொல்றேன். ஓகே? So x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 2,2/3 and again already you have 4/3 as your root. Yes, everyone? வந்துருச்சா எல்லாத்துக்கும் இந்த ஆன்சர்? So 2, 2/3 and 4/3. கரெக்டாடா பசங்களா? Okay. Yes. 3 roots. பக்கா ரைட்? குட்ரா. மிடில்ல 2 வரும் மேம். டேய் எப்படி வேணா போடலாம் பசங்களா. சரி ஓகே, நீ ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணுவியா? நோ ப்ராப்ளம். 2/3 2 4/3. ஓகே, அப்பயும் மிடில்ல வராது. 4/3க்கு அப்புறம் தான் 2 வரும். எஸ். சால்வ் தி ஈக்குவேஷன் 2x cube minus 26x square plus 52x minus 24 is equal to 0 if the roots are in geometric projection. Geometric projection ல இருக்கப்பட்டிருக்கு. சரியா? Geometric projection means ma'am miss root வச்சு quadratic equation எப்படி ஃபார்ம் பண்றது மட்டும் சொல்லுங்களேன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா இதுதான். சரிங்களா? ரெண்டு ரூட்ஸ் தான் இருக்கு. ரெண்டு ரூட்ஸோட சம், ரெண்டு ரூட்ஸோட ப்ராடக்ட் இருக்குன்னா அதை வச்சு நீ ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் ஹரிஷ், விச் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் தி ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ்ங்கிறது ரெண்டு ரூட்ஸ் இருக்கிறதுக்கு மட்டும் சொல்றேன். ரெண்டு ரூட்ஸ் இருந்தால் மட்டும் தான் இந்த ஃபார்முலா இன்டூ ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை தான் யூஸ் பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8/3x plus product of the roots 4/3. Yes பசங்களா? That's the formula. Okay? Yes, இவங்க மூணு பேரும் a/r a ar. கரெக்டா? குட். சரிடா பசங்களா, இப்போ இதுக்கு என்னமா பண்றது? சி, இதுக்கு ஐ ஹோப் நீங்க வந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். எது பண்ணிக்கலாம்? ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ராடக்ட் யூஸ் பண்ணாதான் ஆர் கேன்சல் ஆகும். ஜிபியை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட் யூஸ் பண்ணு, ஏபியை பொறுத்த வரைக்கும் சம் யூஸ் பண்ணுங்க. சரியாடா பசங்களா? மேம் 2/3 4/3 2 இந்த புக். டேய் அதுதானே நம்மளுக்கும் வந்திருக்கு. 2/3 2 and 4/3. ரைட்டா? அரேஞ்ச் பண்ணி சொல்லியிருக்காங்கடா பசங்களா. ரூட் எப்படி போட்டா என்னடா, எல்லாம் ஒன்று தானடா, கம்மா தானே போட்டிருக்கோம். சரி, 2/3 4/3 2. ஓகே. Yes, a cube is equal to minus d by a. Perfect ரா. So இவங்க எல்லாத்தையுமே cube product பண்றோம். a by r a ar எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? minus into minus plus 24/3 which is 8. Good. Yes. So a cube value 8. யார் cube பண்ணா 8 கிடைக்கும்? 2. ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சுது. ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டியா, லிட்டரலி வேலை சிம்பிள். ஓகே, அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்பா பீட்டா 2. எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 26/3 மைனஸ் b by a. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 26/3. அப்போ ஆல்பா பீட்டாவோட வேல்யூ என்னது? 26/3 minus 2. சரிடா பசங்களா? when you take LCM, so 6 na 20/3.
ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ். எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ண என்னது? ஆல்ஃபா பீட்டா 2. எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். அப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 4. ரைட், நம்மளுக்கு ஆல்ஃபா பீட்டா இருக்கு, ஆல்ஃபா பீட்டா இருக்கு. என்ன பண்ணுவீங்க? குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா போதும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20/3x plus 4 is equal to 0. When you take LCM on both sides, 3x square minus 20x plus 12 divided by 3 is equal to 0. So 3x square minus 20x plus 12 is equal to 0. 3 12s are 36. 36 split பண்ணும். 36 எப்படி split பண்ணுவீங்க? 36 18 into 2 split பண்ணலாம். So that minus minus அப்பதான் 20 கிடைக்கும். இதை 3 ஆல divide பண்ணணும். சரியா? மறந்துடாது 3 ஆல divide பண்ண மட்டும். சரியா பசங்க? அப்போ x ஓட வேல்யூ என்னது? plus 6 and plus 2/3. ஆல்ரெடி ஒரு ரூட் 2 நம்மளுக்கு இருக்கு. ரைட்டா? ஸோ அப்போ x is equal to 2/3, 2 and 6. ஓகே, வாட் இஸ் தி கிரவுன் சிம்பிள் இன் நேம்ஸ்? அவங்களும் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க பசங்களா. ஐ ரெடி டோன்ட் நோ வாட் இஸ் தி சப்ஸ்கிரிப்ஷன். எஸ், காட் இட் எவ்ரிவன். ஓகே, ஸோ கேன் யூ சால்வ் திஸ் 4 5 and 6 7? இவ்வளோ இருக்கா? ஓகேவா? 4 சம் இருக்கு பசங்களா. கேன் யூ ட்ரை திஸ் வித் திஸ் ஆல் சிம்பிள் ட்ரிக்ஸ்? சரியா? ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, மற்றதெல்லாம் சிம்பிள் அண்ட் ஈஸி. ரைட்டா பசங்களா? ட்ரை பண்ணுவீங்களா? எஸ், எல்லாருமே. ஒரு ரூட்டை கஷ்டப்பட்டு கண்டுபிடி போதும். ஒரு ரூட்டை நீ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டாலே மற்றது எல்லாமே ஈஸி தான். ஓகே, யா. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மாதிரி. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 சம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 2 ரூட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் டோட்டலி தெர் ஆர் 4 ரூட்ஸ். யார் யாரு? 1 + 2i, 1 - 2i, √3 1, -√3 1. மொத்தம் 4 பேர் இருக்காங்க. ஆல்ஃபா பீட்டாவை சேர்த்துனா 6 பேர். சரியா? எஸ். அப்போ சம் ஆஃப் தி ரூட்ஸ்னா -b/a. 6 பேத்தையும் ஆட் பண்ணும். இவங்க 6 பேத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 1 1 2 and 2 plus alpha plus beta is equal to 3/1, which is 3. அப்போ alpha plus beta ஓட வேல்யூ 1. ஓகேவா? நானே சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, நோ ப்ராப்ளம். alpha plus beta ஓட வேல்யூ 1. சரிங்களா? வாட் இஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் பசங்களா? ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் இங்கே என்னது? பிளஸ் கான்ஸ்டன்ட் பை ஏ. பிளஸ் கான்ஸ்டன்ட்னா 135. ஓகேவா? அதாவது இவங்க எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணும். இவங்க ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர்த்த ப்ராடக்ட் பண்ணா ஐ நோ 1 square plus 4 square which is 5. ஓகேவா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா you will get -3. and இவங்க ரெண்டு பேர்த்த ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா alpha beta which is 135. so 5 15 alpha beta is equal to 135/15. சரிங்களா? So when you cancel it, I hope it is 17. 17 இல்ல. 15 times பண்ணா 225. 105, which is 9. try பண்ணி பாருங்க. Yeah, 9 times. மைனஸ் வருமா? 6th ரூட் தானே பசங்களா? ப்ராடக்ட்டுக்கு என்ன வரும்? மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். ப்ராடக்ட்டுக்கு பிளஸ் தான்டா வருது. பிளஸ் d/a பிளஸ் தானே, கான்ஸ்டன்ட் பிளஸ் தான் வரும். சரிங்களா? ஸோ 9. ஓகே, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 9. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 1. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 9 is equal to 0. சரிங்களா? இப்போ 9 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? 9 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது? 3 into 1 or so you will get an I think you will get a rational equation. So x is equal to 1 plus or minus square root of 1
minus 36 divided by 2. Okay வாடா பசங்களா? தப்புமா, minus 15 Oh, okay, okay, okay. I got it. இங்க minus 15 இருக்குல்ல? Sorry. I got it. So, minus 135 by 15, which is minus 9. Okay வா? அப்போ x square minus x minus 9 is equal to 0. இவங்கள factorization பண்ணும்போது you will get plus 36 by 2. So, x is equal to 1 plus or minus root 37 by 2. Okay வாடா பசங்களா? So 1 plus or minus root 37 by 2. Okay sadhana, no problem. Right டா பசங்களா? Yes, I hope this is all easy sums. நீங்க work out பண்ணி பாருங்க. சரிடா பசங்களா? இது எல்லாத்துக்குமே formulas. Just formulas மட்டும் போதும். இதுக்கு பாத்தீங்கன்னா -1 ஒரு root, sorry, இதுக்கு பாத்தீங்கன்னா +1 is a root and இதுக்கு பாத்தீங்கன்னா -1 is a root. Theorem based sum. And இது quadratic equation formatல இருக்கு. It is in the form of quadratic equation. Ma'am, root 37 y னு போடல ma'am. எதுக்குடா y னு போடணும்? Answer தப்பா? Is it answer is wrong? One sec. என்ன தப்பு பண்ணீங்க? approximate போடணுமா என்ன? No need for that. நீங்க அதை அப்படியே விட்டுறலாம். கரெக்ட் தான் பசங்களா, நீ அப்படியே போடலாம். யூ நோ நீட் டு ஒரு அப்ராக்சிமேட்லி அதை மாற்றணும்னா எந்த அவசியம் இல்லை. ரேஷனல் ரூட்டை அப்படியே வச்சுக்கலாம். It is right. The answer is right. Okay, yeah. Yes, வசந்தி, என்ன கேட்டீங்க? 7, 19, 12th சாப்டருக்கு சாட்டர்டே டெஸ்ட் இருக்கா? இது எப்படி பண்றது? ஓகே. 8th chapter is about partial fraction, right? Partial differentiation, right? So, like, வசந்தி 8th chapter எல்லாமே எப்படினுங்க, உனக்கு டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சா மட்டும் போதும். சரியா? டிஃபரன்சியேஷன் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும். டிஃபரன்சியேஷன் எப்படி பண்ணுவியோ அதே மாதிரி தான் பார்ஷியல் டிஃபரன்சியேஷன். ஆனா அங்க எந்த வேரியபிளை ஸ்பெசிஃபை பண்ணி கேட்குறாங்களோ அந்த வேரியபிளை மட்டும்தான் நீ வேரியபிளா கன்சிடர் பண்ணும். மற்ற எந்த வேரியபிள் இருந்தாலும் அது ஒரு நம்பர் ஆட்ட தான் கன்சிடர் பண்ணும். சரியா பசங்களா? எஸ், ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களா? ஓகே, நான் சொல்கிறேன் பசங்களா. அண்ட் வாட் அபவுட் 7th சாப்டர் ஃபுல்லாக எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா வசந்தி, 7th சாப்டர் ஃபுல்லாக நீ தெரிஞ்சுக்க வேண்டியது dy/dx is equal to slope டா. சரியா? ஸோ 7.2 எக்ஸைஸ் ஃபுல்லாக இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? dy/dx டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறது எல்லாமே உன்னோட ஸ்லோப் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. 7.2 ஃபுல்லாக. 7.3 வந்து மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம், ரைட்டா? மீன் வேல்யூ தியரம், ரோல்ஸ் தியரம். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அது கண்டிஷன் தெரிஞ்சால் போதும். வாட் இஸ் அ கண்டிஷன்? அதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேஷன் கண்டினியூட்டிவிட்டி ஃபங்க்ஷனாக இருக்குது, டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது, கண்டினியூட்டி ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது அப்படின்னா அவங்க ரோல்ஸ் தியரமை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரோல்ஸ் தியரம் மீன்ஸ் dy/dx, which means dy/dx ஓட வேல்யூ 0வா இருக்கும். ஓகே, dy/dx வேல்யூ இன்ஸ்டெட் ஆஃப் dy/dx கண்டுபிடிச்சு அந்த எக்ஸுக்கு பதிலாக நீ சீனு போட்டு அவனோட வேல்யூ 0வா இருக்கும். இதுதான் ரோல்ஸ் தியரம். அண்ட் 5th எக்ஸைஸ் ஃபுல்லாக எல் ஹாஸ்பிட்டலும் சேம். எல் ஹாஸ்பிட்டல்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுனா இன்ஃபினிட்டி ஃபார்ம் வரும், இன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம் வரும். இன்டிட்டர்மெண்ட் ஃபார்ம் வரும்போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்? நியூமரேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, டினாமினேட்டரை தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணு, அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க லிமிட். அப்போ எந்த பிரச்சனையும் வராது. இதுதான் ஃபுல்லாக. எஸ் ஆடா பசங்களா? 7th சாப்டரில் இதை மட்டும் நீங்கள் ஓரளவுக்கு கெஸ் பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே கான்செப்ட், டீப் கான்செப்ட். 7th சாப்டர்லாம் வெயிட்டேஜான கான்செப்ட். ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்க மேம். எஸ், ஹரிசுதன், ரைட்? ஹரசுதன் ரிப்பீட்டட் 5 மார்க் போடுங்க மேம்.
எஸ் கோகுல் ரிப்பீட்டட் 5 மார்க்ல இது ஒன்றுடா பசங்களா, ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு இந்த 3.3 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து நிறையா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது, ஓகேவா? ஸோ எக்ஸசைஸ் வைஸ்ன்னு பார்க்கும்போது தேர்ட் சாப்டர்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்டான எக்ஸசைஸ்னா 3.3 தான். ஏன்னா இதில் தான் அதிக ரிப்பீட்டட் 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ வென் யூ டேக் தி அப்டைன் தி கண்டிஷன்ஸாக இருக்கட்டும் அண்ட் இந்த ஆறு ஈக்குவேஷன்ஸ் வச்சு சால்வ் பண்ணுறோம்ல, this is first example. When you take the first example, இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸாக இருக்கட்டும், இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரிங்களா? இந்த எக்ஸாம்பிள் அண்ட் தேர்ட் 3.3 எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, சரிடா பசங்களா? எஸ். ஸோ எவ்ரிவன், ஸோ திஸ் கிளாஸ் எண்ட்ஸ் ஹியர். இதோட பிடிஎஃப் நான் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள், ஓகேவா பசங்களா? ஸோ பை பாய் எவ்ரிவன், குட் நைட். அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க, ஓகே? எஸ்.